பல்கலைக்கழகங்களையும் சிதைக்கும் முயற்சியை ஒன்றிய அரசு தொடங்கிவிட்டது. துணைவேந்தரை தேர்வு செய்ய அமைக்கப்படும் தேர்வுக்குழுவை ஆளுநரே தீர்மானிப்பார் என்று யுஜிசி எனப்படும் பல்கலைக்கழக மானியக் குழு விதிமுறை வகுத்துள்ளது. துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை ஆளுநர் கையில் கொடுப்பது பல்கலைக்கழகங்களை சிதைக்கும் காரியமாகத்தான் முடியும். தன்னிச்சையாக துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிக அதிகாரங்களை ஆளுநர்களுக்கு வழங்குவது சரியுமல்ல, முறையுமல்ல. இவர்களாக ஒரு உத்தரவை போட்டுவிட்டு இதனை அமுல்படுத்தாத கல்வி நிறுவனங்கள் யுஜிசி திட்டங்களில் பங்கேற்க முடியாது என்று சொல்வது அநியாயம் அல்லவா? அதுவும் பட்டங்களை வழங்க முடியாது என்பது பயங்கரமான மிரட்டல் அல்லவா? மாநில அரசுகள் தங்கள் வளத்தில், பொருளாதார பலத்தில் கட்டிய பல்கலைக்கழகங்கள் அபகரித்துக் கொள்கிற அக்கிரமமான முயற்சியாகவே இதனை கருத வேண்டியிருக்கிறது. இந்த விதிமுறை கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது. மாநில உரிமைகளில் தலையிடுவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை சிறுமைப்படுத்தும் செயல். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரிடம்தான் கல்வி தொடர்பான அதிகாரம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அனைத்து மக்களுக்குமான கல்வியை முழுமையாக கொடுக்க முடியும். மக்களையும் காக்க, எதிர்கால தலைமுறையை காக்க தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒட்டுமொத்தமாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியாக வேண்டும். இந்த தீர்மானத்தை ஏற்று ஒன்றிய அரசு மனம் மாறாவிட்டால் மக்கள் மன்றத்தையும் நீதிமன்றத்தையும் நாடுவோம் என்ற முன்னுரையுடன் இந்த தீர்மானத்தை நான் உங்கள் அனுமதியோடு முன்மொழிகிறேன். துணைவேந்தர்கள் நியமனத்தில் தேர்வு செய்கிற தேர்வு குழுவில் இதுவரை 3 பேர் உள்ளனர். அதனை சீர்கெடுக்க சர்வாதிகார போக்கோடு மாநிலங்களை கருத்து கேட்காமல், கலந்து பேசாமல் யுஜிசி சார்பில் 4வது உறுப்பினர் சேர்க்கப்பட வேண்டும் என்பது மாநில உரிமையை பறிப்பதாகும். அதை திரும்ப பெற கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை பேராசிரியர்களும் கல்வியாளர்களும் வரவேற்கிறார்கள் என்பது இன்னும் மற்றற்ற மகிழ்ச்சி. உயர்கல்வியிலே தமிழகத்தினுடைய உரிமை முற்றிலுமாக பறிக்கப்படுகிறது. யுஜிசி வெளியிட்டிருக்கிற அந்த விரைவில் செயல் திட்டத்தில் மாநிலத்திற்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம், மாநில அரசால் நியமிக்கப்படுகிற உறுப்பினர் நீ மாநில அரசு நியமிக்க முடியாது, அதிகாரம் இல்லை. இந்த அதிகாரங்களை எல்லாம் தேர்ந்தெடுக்கப்படாத ஒருவரை ஆளுநராக நியமித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிக்கு அதிகாரத்தை அவருக்கு உயர்கல்வி முழுக்க முழுக்க இந்த அதிகாரத்தை வழங்குகிறது. மாநில அரசுக்கு ஒரு டைம் கொடுத்துருக்குறாங்க. பிப்ரவரி 5ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்க. அந்த டைமில் அவங்க வந்து இவங்க எதெல்லாம் வேணுமோ கோரிக்கை வச்சு இவங்களுடைய கோரிக்கை அதில் சொல்லலாம். ஆனால் அந்த டைம் இருக்குது, 5ஆம் தேதி வரை டைம் இருக்குது. ஆனால் இப்போவே இன்றைக்கி அந்த தீர்மானம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் நாங்கள் அது சரியான முறையில் இல்லை அப்படின்ட்டு நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம். தமிழ்நாட்டுடைய வேந்தர்களை நியமிக்கம் செய்கின்ற அதிகாரத்தை மாநில அரசிடமிருந்து தட்டி பறித்து யுஜிசியை தனி கையில் எடுத்துக்கொண்டு கல்வி பயிலாதவர்களை, பேராசிரியர்கள் இல்லாதவர்களை இன்றைக்கு வேந்தர்களாக நியமிக்கலாம் என்றும் 3 ஆண்டு என்பதை 5 ஆண்டு என்றும் ஒரு மோசமான ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார்கள். இதுபோன்று கல்வி ஒன்றிய மாநில அரசுகள் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டியதை தந்தோன்றித்தனமாக தானா எடுக்கிற சர்வதேச போக்கை தமிழக வாழ்வுரிமை கட்சி கண்டிக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. வணக்கம், இது கேள்விக்களம். பல்கலைக்கழக நிதி நல்கை குழுவான யுஜிசியினுடைய 2025ஆம் ஆண்டு வரைவு நெறிமுறை கொள்கை என்பது பல்வேறு எதிர்ப்புகளை பாஜக ஆளாத மாநிலங்களில் ஏற்படுத்தியிருக்கிறது. அது கல்வி சார்ந்தும் சரி, மாநில உரிமை சார்ந்தும் சரி, இது மாநிலத்தின் சுய ஆட்சி கொள்கைக்கு, கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானதாக இருக்கிறது என்பதை எடுத்துரைப்பதாக அமைந்திருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சரும் அந்த வரைவு வெளியிடப்பட்ட உடனேயே அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். இன்று சட்டமன்றத்தில் ஒருமனதாக அனைத்து கட்சிகளும், பாஜக தவிர, இந்த யுஜிசியினுடைய வரைவுக்கு எதிராக தனி தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். பல்கலைக்கழகங்களை அபகரிக்க ஒன்றிய பாஜக அரசு முயற்சிக்கிறது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருப்பது சரியா என்கின்ற பொருளில்தான் இன்றைய கேள்விக்களம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. விருந்தினர்களையும் வரவேற்போம்.
அரங்கத்தில் திமுகவிலிருந்து இணைந்திருக்கிற திரு எஸ்கேபி கருணா அவர்களை வரவேற்கிறேன். அதே போல சமூக சமத்துவ மருத்துவர் சங்கத்திலிருந்து இணைந்திருக்கிற டாக்டர் ரவீந்திரநாத் அவர்களை வரவேற்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக இணைந்திருக்கிற திரு வன்னியரசு அவர்களை வரவேற்கிறேன். மேலும் இணைந்திருக்கிற எழுத்தாளர் ராம்கி அவர்களையும், இன்னும் சற்று நேரத்தில் இணைய இருக்கிற பாஜகவிலிருந்து இணைய போகிற புரட்சி கவிதாசன் அவர்களையும் அன்போடு வரவேற்கிறேன். முதல்ல திரு ரவீந்திரநாத் அவர்களிடமிருந்து போகணும்னு நினைக்கிறேன். இப்போது தமிழ்நாடு அரசு இந்த யூஜிசி வரைவுக்கு எதிராக ஒரு தனி தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறாங்க, கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் இது நிறைய ரெவல்யூஷனாக கொண்டு வரப்பட்டிருக்குது. யூஜிசியினுடைய 2018ஆம் ஆண்டில் இருந்த பல விஷயங்கள் ரெவல்யூஷன் படுத்தப்பட்டிருக்கிறது இந்த வரைவின் வாயிலாக அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறத பார்க்குறோம். வைஸ் சான்சலர் நியமனம் என்பது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக இருக்குது, மாநில உரிமைகளை பறிக்குதுன்னு தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் ஒரு புறம் சொன்னாலும் அதில் அரசியல் மயமாக்கப்படுதலை எதிர்த்து அதை தடுக்கும் விதமாக இந்த நடைமுறை கொண்டுட்டு வரப்படுதுன்னு பாஜக தரப்பிலிருந்து சொல்கிறதையும் பார்க்குறோம். உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன? இன்றைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முன்மொழிந்து ஏகமனதாக நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதா வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே மாநில உரிமைகளை பாதுகாப்பதில் கூட்டாட்சி கோட்பாடு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கக்கூடிய கட்சியாகும். எனவே இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி என்பது இந்தியா முழுவதும் அனைத்து பல்கலைக்கழகங்களும் கல்வி நிறுவனங்களையும் ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என கருதுகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாடு என்பதை விட RSS உடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர என்பது அவருடைய நோக்கம். எனவே பிஜேபிக்கு ஒரு தெளிவான சித்தாந்தம் இருக்கிறது. பிஜேபியுடைய சித்தாந்தம் என்பது RSS உடைய சித்தாந்தம். RSS உடைய சித்தாந்தம் என்பது இந்தியாவை இந்து ராஷ்டிராவை மாற்ற வேண்டும் என்பதுதான். எனவே இந்து ராஷ்டிராவை இந்தியாவை மாற்றணும்னாக்க ஒரு பக்கம் அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி மக்களை இந்து ராஷ்டிராவுக்கு ஏற்றபடி மாற்றுவது, அடக்கி ஒடுக்குவது போன்றதை செய்ய முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்க சித்தாந்த ரீதியாக மக்களுடைய மனங்களில் இந்து ராஷ்டிராவை சனாதன தர்மத்தை ஏற்றுக்கொள்ள செய்வது, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை ஏற்றுக்கொள்ள செய்வது. அதுக்கு கல்வி நிறுவனங்களிலேயே இளம் பருவத்தில் வரக்கூடிய மாணவர்களையும் அதே போல கல்லூரி மாணவர்களையும் மூளை செலவை செய்ய வேண்டும் என்பது மிக முக்கியமான நோக்கம். அப்போ இது வெறும் மாநில உரிமைக்கு எதிரானது மட்டுமல்ல, கூட்டாட்சி கோட்பாட்டுக்கு எதிரானது மட்டுமல்ல, அதே போல் இடஒதுக்கீடு சமூகத்துக்கு எதிரானது மட்டுமல்ல, இது கடுமையான ஒரு அத்துமீறல் மட்டுமல்ல, இதில் மிகப்பெரிய அளவுக்கு இந்தியாவை இந்து ராஷ்டிராவாக மாற்ற வேண்டும், அதை மக்களை ஏற்க வேண்டும், எந்த விதமான எதிர்ப்புமே இருக்கக்கூடாது. எந்த வகையில அஜெண்டா செட் பண்றாங்க, அதற்காக தான் இந்த மாற்றம்ங்கறதை எந்த வகையில நீங்க மிக தெளிவாக பிஜேபி ஆட்சி வந்ததிலிருந்து பார்க்கலாம். எப்பொழுதுதான் பிஜேபிக்கு ஆட்சி வருகிறதோ அப்பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க மனிதவள மேம்பாட்டுத்துறையில் மிக முக்கியமான அமைச்சரை நியமிப்பாங்க. அந்த மனிதவள மேம்பாட்டுத்துறையில் மிக முக்கியமான மாற்றங்களை கொண்டு வருவாங்க. அதாவது இந்துத்துவ கருத்துக்களை பூத்துவது, அதை பகவத்கீதை மூலமாக, மகாபாரதம் மூலமாக, பல்வேறு அறிவியலுக்கு புறமான கருத்துக்கள் மூலமாக கற்பனையான கருத்துக்களை பூத்துவது போன்று பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு அவங்க செய்வாங்க. அதை நம்ம தொடர்ந்து கல்வித்துறையில் பார்க்கணும், ஏற்கனவே பார்த்துருக்கோம், இப்பயும் பார்க்குறோம். அதேபோல் தேசிய கல்விக்குள்ளே 2020 என்பது அந்த நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்டதான். அதே போல் பார்த்தீங்கன்னா விஸ்வகர்மா திட்டம், இந்த விஸ்வகர்மா திட்டமும் அந்த நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்டதான். ஏன்னா பிஜேபி செய்யக்கூடிய விஷயங்கள், அதாவது கிராமப்புறங்களில் பெண்கள் கோலம் போடுவாங்க, புள்ளி வச்சு கோலம். அந்த புள்ளி வைக்கிறப்ப என்ன கோலம் போட போகிறான்னு தெரியாது, அங்கேயும் புள்ளி வைப்பாங்க. முழுமையாக கோலம் போட்ட போதான் தெரியுது நல்ல ஒரு கோலம் வந்திருக்குன்னு. ஆனால் இது பிஜேபி செய்வது அலங்கோலம். என்ன கோலங்கிறத கண்டுபிடிச்சிட முடியுது. அதான் அது மக்களுக்கு போதான் தெரியும். இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அது பார்த்தீங்கன்னாக்க தேசிய கல்வியில் ஒரு மாற்றம் கொண்டு வருவாங்க. அதே போல் தேசிய மருத்துவ ஆணைய சட்டத்தின் மூலமாக கொண்டு வருவாங்க, தேசிய நலக்குழுவின் மூலமாக கொண்டு வருவாங்க, யூஜிசியில் மாற்றம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அங்கங்கே புள்ளி வச்சுட்டே இருப்பாங்க. அப்போ எல்லாத்தையும் சேர்க்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்து ராஷ்டிரா கோலமும் அலங்கோலமாக மாறி போயிடும். அதான் நீ நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மோசமான திட்டத்தில் அவங்க எடுக்கிறாங்க. எனவே இன்றைக்கு அரசியல் பாரபட்சம் இல்லாமல் அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து பிஜேபியோட இந்த நயவஞ்சமான திட்டத்தை முறியடிக்க நிறைய எமினன்ட்டான பர்சன்ஸை நாங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டியில் கொண்டுட்டு அமர வைக்கிறோம்னு சொல்கிறாங்க. இப்போ வைஸ் சான்சலராக இருக்கக்கூடியவருக்கு கட்டாயமாக 10 வருஷம் ப்ரொஃபஸராக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற முறைகள் தளர்த்தப்படுகிறது. பல்வேறு துறைகளில் இருந்து, இப்போது ஒரு PSUஸ்ல இருந்தோ ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்பெஷலிஸ்ட்டோ அந்த இடத்துக்கு வரும்பொழுது இன்னும் நிறைய மல்டி டிசிப்ளினரி இன்க்ளூசிவ்னஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தப்புன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக தப்பு. இதுதான் பிஜேபியோட நயவஞ்ச செயல்னு சொல்கிறோம். இப்போ என்னன்னாக்க கல்வித்துறையில் 10 ஆண்டுகளாக பேராசிரியர் இருந்தவர்களை நியமிக்கணுங்கிறப்ப அதுலேயும் பார்த்தீங்கன்னா RSS சம்மந்தப்பட்ட இல்லை இந்துத்துவ கருத்தில் உள்ளவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே அந்த மாதிரி கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் அவங்க அந்த துணைவேந்தரை தேர்ந்தெடுக்கிற அதிகாரத்தை மாநில அரசு முற்றிலுமாக பறிக்கிறாங்க. இப்போ நாடு முழுவதும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கூட இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்க
கல்வித்துறை இல்லாத பொது நிர்வாகத்தில் உள்ளவங்களை கூட அல்லது வெளியிலேருந்து கூட ஒரு ஆளை கொண்டு வந்து நியமிக்க முடியும் என்கின்ற பொழுது பக்காவா ஆர்எஸ்எஸ்ல ஊறி போன யாரை வேணாலும் கொண்டு வந்து துணை வந்து நியமிப்பாங்க. அவ்வாறு நியமிக்கும் பொழுது அவங்க என்ன செய்வாங்க? நான் அதே கேள்வி கேட்கிறேன். அவங்க வைக்கிற இன்னொரு பார்வை என்னன்னா, நீங்க வந்து மாநில அரசனுடைய இதுக்கு தகுந்த மாதிரி நியமிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அங்க மாநில அரசனுடைய எந்த கட்சி ஆளுகிறதோ அந்த கட்சியினுடைய ஐடியாலஜி இருக்கிறவங்க அவங்களுக்கு ஃபேவரானவங்களை கொண்டுட்டு வந்து ஈஸியாக உட்கார வைக்கிறது இல்லையா? அதற்கு நிறைய வந்து ஏற்பாடுகள்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுலாம் சொல்றாங்களே. அதாவது மாநில அரசு வந்து அது மாதிரி நியமிக்குது அப்படின்னாக்க அது மாநில மக்கள் வந்து அந்த சட்டமன்றத்தில் அவங்களை வந்து அதிகமான எண்ணிக்கையில் எம்எல்ஏ கொடுக்குறாங்க. அவங்க சேர்ந்து அமைச்சரை தேர்ந்தெடுக்கிறாங்க, அவங்க முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ அவர்கள் வந்து ஆளுநரை நியமிக்கின்ற பொழுது அது அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியால் நியமிக்கப்பட்ட ஆளுநர் மாதிரி ஆகுது. ஆனால் எந்த விதமான தேர்தல் மூலமும் போட்டியிடாத ஒரு நியமன உறுப்பினர் இருக்கக்கூடிய ஆளுநர் வந்து அதில் நேரடியாக மற்ற 2 உறுப்பினர் வைத்துக்கொண்டு நியமனம் செய்வது என்பது ஜனநாயகத்துக்கு எதிரானது, மாநில உரிமைகளுக்கு எதிரானது. சட்டமன்றத்தை அவங்க வந்து இழிவுபடுத்துவது, இன்னும் சொல்லுவாங்க மாநில மக்களை சட்டமன்றத்தை சிறுமைப்படுத்துவது. தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னது போல சிறுமைப்படுத்துவது. அதாவது சாதாரண கிராமப்புறம் சொல்லுவாங்க, கரையான் புற்று கட்ட கர்நாடக பூந்த கதையா. மாநில அரசு எல்லா விதமான செலவுகளையும் செய்யுது, கட்டடங்களை கட்டுது, பல்கலைக்கழகத்தை உருவாக்குது, எல்லாம் செய்யுது. ஆனால் கடைசியில் நான் வந்து பூந்துவேன்னு ஒன்றிய அரசு பூந்தால் அதை எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏன்னா இப்படிப்பட்ட போக்கு வந்து முறியடிக்கப்பட வேண்டும், ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஓகே, எழுத்தாளர் ராம்கி அவர்களிடம் பார்வையை பெறணும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு ஹிந்துத்துவ அஜெண்டாவை கொண்டுட்டு வருவதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கை. ஒரு அகாடமிஷியன் தானே வைஸ் சான்சலரா ஒரு பல்கலைக்கழகத்தை நிர்மாணிக்கக்கூடிய பொறுப்புல வந்து இருக்கணும். அந்த இடத்துல வந்து மல்டி டிசிப்ளினரி பர்சனை கொண்டுட்டு வரீங்க அப்படின்னா அதையே நிறுத்து போக வைக்கக்கூடிய ஒரு தன்மை, இன்னொரு பக்கம் மாநில உரிமைகளுக்கு எதிரான தன்மை, இந்த போக்கை ஏன் இந்த அரசு கையில் எடுக்கணுங்கிற கேள்வியை வைக்கிறாங்க. இந்த மாநில உரிமைகளுக்கு எதிரான விஷயம் அதுதான் ரொம்ப பிரைமரியான விஷயமா நினைக்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஆமாம் தமிழ்நாடு சட்டமன்றம் கொண்டு வந்த தனி தீர்மானங்கிறது உண்மையிலே வரலாற்று சிறப்பு மிக்கது. ரொம்ப ஒரு ப்ராக்டிவ் ஸ்டெப், ரொம்ப குறுகிய காலத்துக்குள்ளே நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கோம். அதை வந்து மற்ற மாநிலங்களும் ஏற்றுக்கொண்டு அதே மாதிரியான தீர்மானத்தை கொண்டு வர வேண்டிய. ஏன்னா இன்றைக்கி இந்த யூஜிசியோடைய இந்த ரெக்கமெண்டேஷன், இந்த புது விதிகளில் பிரதானமாக விமர்சனத்துக்குரிய விஷயம் போர்ஷன்னா அந்த போர்ஷன் தான். ஏன்னா ஒட்டுமொத்தமாக மாநிலங்களுடைய பங்கேற்பை அதை வந்து தள்ளி வைத்துவிட்டு அந்த கமிட்டி, இந்த சர்ச் கமிட்டியே வந்து டிசைட் பண்ண போகிற நியமிக்கக்கூடிய முழு அதிகாரமும் ஆளுநர்கிட்ட கொடுத்ததுங்கிறது உண்மையிலேயே வந்து அது விமர்சனத்துக்குரியது. அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஆக்சுவலாக. அதனால தான் உடனடியாக இன்றைக்கி ஒரு தீர்மானம் போட்டு நிறைவேற்றி இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது அதாவது இந்த ஒட்டுமொத்தமாகவே கடந்த 10-20 ஆண்டுகளில் யூஜிசிக்கு வந்து இந்த துணைவேந்தரை நியமிப்பதுங்க ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயம் தான். அது எத்தனை பேர் கமிட்டி, இப்போ அமைச்சர்கள் சொல்லும்போது அதில் இன்னொரு கூடுதலாக யூஜிசியோட நாமினி போடணும் அப்படிங்கிறதெல்லாம் அது கூட ஒரு செகண்டரி இஷ்யூவாக தான் நான் பார்க்குறேன். நீங்கள் 3 பேர், 4 பேர், 30 பேர் கூட போகிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யூஜிசி நாமினேஷன் பண்ணலாம், கவர்னருடைய நாமினேஷன் இருக்கலாம், ஆனால் ஸ்டேட்டுடைய நாமினேஷன் இருக்கணும். ஸ்டேட்டுக்கு, அதாவது கல்விங்கிறது ஒத்திசைப்பட்டியில் இருக்குது, அதனால் வந்து ஸ்டேட்டோட பங்களிப்பும் 50-50 இருக்கணும். ஸோ இப்போ அந்த விஷயம் வந்து அடிபட்டு போவதனால இந்த தனி தீர்மானங்கிறது முக்கியமான விஷயம். இது நிச்சயமாக எல்லாரும் வரவேற்க வேண்டும். அதனால தான் அங்க தவிர்க்கப்பட்டதா நினைக்கிறீங்க. அதற்கு பின்னாலதான் ஒரு அரசியல் ரீதியான ஒரு அஜெண்டா இருக்கு அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. எதுக்கு தனி தீர்மானத்துக்கு பின்னாடியா? இல்ல ஸ்டேட்டுடைய நாமினேஷன் அந்த சர்ச் அண்ட் செலக்ட் கமிட்டியில இல்ல என்பதை இப்போ வந்திருக்கக்கூடிய புது வரைவு கொண்டுட்டு வந்திருக்கு இல்லையா, இதுல வந்து ஒரு உள்நோக்கம் இருக்குது. இல்ல இது உள்நோக்கம்ங்கிறத விட இது வந்து பாஜக ஆளாத மாநிலங்கள் மட்டும் இல்லை, பாஜக ஆளுகிற மாநிலங்கள்லையும் பெரிய பாதிப்புகளை உண்டாக்கும். குஜராத்தில் கூட குஜராத் யூனிவர்சிட்டிக்கு ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமா இருந்தது. அவங்க கூட நேரடியாக ஆளுநர் வந்து நான் சொல்றது ஒரு 2018 நடந்தது. அப்போ மாநில அரசை கன்சல்ட் பண்ணாமல் நியமிக்கப்பட்டதெல்லாம் பெரிய சர்ச்சையில வந்தது. அதனால பாஜக ஆளும் மாநிலங்களில் கூட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முடிவு ஆக்சுவலாக. இந்த முடிவுக்கான பின்னணி என்னன்னு தெரியல, ஆனால் இந்த டிராஃப்ட் தான் இதை வந்து அதை திரும்ப ரீகன்சிடர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஏன்னா எல்லா மாநிலங்களையும் இந்த விதியை எதிர்க்கும், நிச்சயமாக எதிர்க்கும். இந்த ஒரு பாயிண்ட் வந்து எல்லாரும் எதிர்க்கக்கூடிய விஷயம். அதனால தான் அதிமுக போன்ற கட்சிகள் கூட இதை வந்து எல்லாருமே ஒட்டுமொத்தமாக எல்லா எதிர்க்கட்சியிலும் ஒருங்கிணைந்து இதை வந்து அந்த தீர்மானத்தை ஆதரித்துட்டு இருக்காங்க. இது நிச்சயமாக வந்து வரவேற்கக்கூடிய விஷயம். ஆனால் இதை தவிர இந்த யூஜிசி சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். அதை நான் 2வது நிச்சயமா பேசுறேன். இது வந்து நிச்சயமா இந்த பிரைமரி விஷயம், இன்னைக்கான இஷ்யூ வந்து இதுதான். இது வந்து நிச்சயமா வரவேற்க தகுந்த விஷயங்கிறது என்ன, அதை சொல்லிடுங்க.
முதல்ல வந்து இந்த வைஸ் சான்சலருக்கான அந்த இது விளம்பரம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து சர்ச்சிங், அதாவது அந்த சர்ச் பேனலோடைய ஆக்டிவிட்டியே ரொம்ப வந்து வெளிப்படையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது, ஃபேக்கல்ட்டிஸ் வந்து அந்த டிரான்சிஷன் நம்ம அங்கே உள்ள அந்த ஒரு ஃபேக்கல்ட்டியாக இப்போ யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குள்ள அவங்க வந்து கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி, அவங்க அந்த கடைசி வரைக்கும் அந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்கணுங்கிறதுலாம் இல்லை, அவங்க அப்ஸ்கில் பண்ணிட்டு வேற ஏதாவது மூவ் பண்ணலாம் அப்படிங்கிற சில ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் நிச்சயமாக வரவேற்பட வேண்டிய விஷயம். அப்புறம் முக்கியமாக ஒரு எக்ஸ்பர்டைஸ் இருக்குல்ல சார், ஒரு துறையில ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்கிறதுங்கிறதுக்கும் நீங்க வந்து இப்போ நீங்க யூஜி 1ல பண்றீங்க, பிஜி 1ல பண்றீங்க, அந்த ஒரு நெகிழ்வுத்தன்மை அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது. ஆனா அந்த இப்போ யோகாவில் வந்து ஒரு எமினெண்ட்டாக இருக்கிறாங்க, ஒரு அவார்டு வாங்கியிருக்கிறாங்க, இது போல் இருக்கிறவங்க யூஜி மட்டும் பண்ணியிருந்தா போதும், அவங்க வந்து என்ட்ரி லெவலில் உள்ள அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக உள்ளே வந்துட முடியும் அப்படின்னா அந்த கல்வியுடைய தரம் எப்படி இருக்கும்? ஒரே துறையில் பிஹெச்டி பண்ணினவருக்கு இருக்கிற எக்ஸ்பர்டைஸுக்கும் நீங்கள் சொல்கிறது ரெண்டு விஷயம். அதாவது இதே தான் கல்கத்தாவில் நடந்தது. அதாவது 10 பேராசிரியர்களை அவர்கள் பேராசிரியராக அந்த துறையிலே இருந்தாங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க வந்து வைஸ் சான்சலராக போடுறதுக்கான விஷயத்தை மாநில அரசு பண்ணுது. இதெல்லாம் ஒரு லூப் ஹோல் ஆக்சுவலாக. ஸோ இந்த அந்த துறையில் இருந்தாங்கிறதுக்காக ஒன்று பண்ணுறது, அது வந்து நியமிக்கிற விஷயம். ரெண்டாவது, உள்ளே ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருக்கவங்கள இந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்க, அப்ஸ்கில் பண்ணணும்னு நினைக்கிறவங்கள அவங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கான விதிகள் தற்போது யூஜிசியில் இல்லை. அது வந்து இதை எம்பவர் பண்ணுது, அது ஒரு விஷயம். ரெண்டாவது, இவங்க சொல்கிறது வந்து இந்த ஆர்பிஎல்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஆர்பிஎல்ங்கு ரெகக்னேஷன் ஃபார் லேர்னிங், அது கடைசி வரையும் லேர்ன் பண்ணுறங்கிற இதெல்லாம் ஒரு புது கான்செப்ட். இதை வந்து நம்ம நிச்சயமாக வரவேற்கலாம். ஆனால் புதுசாக ஒரு நியமனங்களில் தான் பிரச்சனையாக இருக்குது. அதுவும் முக்கியமாக துணைவேந்தர் நியமனங்கிறது தான் ஒரு பெரிய நீண்ட காலமாக நீடிக்கிற ஒரு பெரிய இஷ்யூ. அதை ரொம்ப எளிமைப்படுத்தி மாநில அரசை ஓரங்கட்டுவதுங்கிறது அதுதான் ரொம்ப இன்னைக்கு வந்து பரபரப்பான விஷயம். ஆக்சுவலாக அதை தான் நம்ம கண்டிக்கணும். மற்ற விஷயங்கள்லாம் வந்து சில ஏற்புக்குரியது. எப்படி புதிய கல்விக் கொள்கையை வந்து நம்ம எப்படி அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணி மற்றதெல்லாம் செய்கிறாங்களோ அதே போல் சில விஷயங்கள்லாம் இருக்குது. அது நிச்சயமாக சில விஷயங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதும் இருக்குன்னு தான் சொல்கிறேன் நான். ஓகே, ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. திரு எஸ்கேபி கருணா, ஒட்டுமொத்தமாக இந்த வரைவுகளை வந்து இந்த வரைவினுடைய இந்த கைட்லைன்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்களை திமுக எதிர்க்குதா, இல்லை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய அம்சங்களும் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு வரி கூட இல்லை, ஒரே ஒரு ஒற்றை வரி கூட கிடையாது. அதாவது அண்ணல் அம்பேத்கர் இந்த நாட்டுக்கு அரசியலமைப்பு சாசன சட்டத்தை கொடுக்கும் பொழுது ஒரு 3-4 மெயின் பிரின்சிபல்ஸ் இருக்குது. ஒன்று சமத்துவம், சம உரிமை, மதச்சார்பின்மை, அதிகார பரவல். இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை வந்து இத்தனை காலத்தில் 75 ஆண்டு காலம் கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து எடுத்து இப்பொழுது மிச்சம் கொஞ்சம் நெஞ்சம் இருக்கக்கூடிய அதிகாரத்தையும் மாநில அரசிலிருந்து பறிக்கக்கூடிய முயற்சி தான். இது வெறும் அதிகார பறிப்பு மட்டும் இல்லை, நேரடியாக இது ஒரு சொத்து பறிப்பு. ஏன்னா இந்த மாநில பல்கலைக்கழகங்கள் திடீரென்று முளைத்து விடவில்லை. சென்னை பல்கலைக்கழகம் ஆகட்டும், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், பெரிய பாரதிதாசன், பெரிய பல்கலைக்கழகங்கள், இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டின் மாநில அரசின் அந்த சட்டமன்ற தீர்மானத்தின்படி சட்டப்படி உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகம். நம்முடைய சொத்து, நம்முடைய இடம், நம்முடைய நிதி உதவி. இப்போ நாம் உருவாக்கக்கூடிய இந்த பல்கலைக்கழகங்கள்லேருந்து உருவான கல்வியாளர்கள் இன்றைக்கி வந்து இப்போ கூட வந்து ஐஎஸ்ஆர்ஓவில் வந்து அது முதல்ல சேர்மனாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தமிழர். அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான எல்லா விஞ்ஞானிகளும் தமிழர்கள். அப்போது இவ்வளோ பெரிய ஒரு உயர்கல்வியில் யாரிடமும் அறிவுரை பெற வேண்டிய இடத்தில் நாம் இல்லை. இந்தியாவுக்கே வழிகாட்டுகிறது. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 2035 50% இருக்க வேண்டும் என்று யூனியன் கவர்மெண்ட், ஒன்றிய அரசு ஒரு டார்கெட் வைக்குது. அதை நம்ம இப்பொழுதே 10 ஆண்டுகளுக்கு முன்பே எட்டி விட்டோம். அப்படி நம்ம கூட்டுதலாக இருக்கும். 10 ஆண்டுகளுக்கு முன்னே அப்போ 2035 அவர்கள் 50% எட்டுகிறார்களோ இல்லையோ, நாம் அப்போ 65% மேலே தாண்டி போவோம். இந்த வளர்ச்சி பிடிக்காமல் நம்மளை வந்து பின்னாடி இழுப்பதற்கான ஒரு முயற்சி தான் இந்த டிராஃப்ட் கைட்லைன்ஸ். இதில் ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறேன் துணைவேந்தர். ஒரு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் நியமிக்கப்படுறதுல யார் நியமித்தா நாங்கள் ஒரு கல்வியாளர் தானே வரப்போறாரு, அது நடக்க தானே போகுது அப்படின்னு நம்ம வந்து கடந்து போய்விட முடியாது. பல்கலைக்கழக துணைவேந்தரை நியமித்த பிறகு அவருடைய பதவி காலத்தில் அந்த பல்கலைக்கழகத்தின் ஒட்டுமொத்த நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் அந்த துணைவேந்தருக்கு இருக்கிறது. அவருக்கு வந்து நிறைய அதிகாரங்கள் இருக்கிறது. சிண்டிகேட் கமிட்டியில் வழிகாட்டக்கூடிய இடத்துல தான் துணைவேந்தர் இருக்கிறார். துணைவேந்தர் இல்லாததால் தான் இன்றைக்கி 6 பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் தவித்து கொண்டிருக்கின்றன. அப்போது இந்த துணைவேந்தர் நியமித்து விட்டால், முதலில் இந்த துணைவேந்தர் நியமிப்பதற்கு இதற்கு முன்பு என்ன இருந்ததுன்னா, ஆளுநர் வேந்தர் என்ற முறையில் அவர் ஒரு செலக்ட் கமிட்டி, 3 பேர் கொண்ட செலக்ட் கமிட்டி பண்ணுவாங்க.
வேந்தர் ஒருத்தரை நியமிப்பார் அந்த செலக்ட் கமிட்டியில், தமிழ்நாடு அரசு ஒருத்தரை நியமிக்கும், பல்கலைக்கழகம் ஒருத்தரை நியமிக்கும் அந்த சிண்டிகேட். அப்போ 3 பேர் இருக்கும்பொழுது இந்த 2 பேர் வந்து மாநிலத்தில் இருந்து பல்கலைக்கழகத்துக்கும் மாநில அரசுக்கும் இருக்கும்பொழுது கிட்டத்தட்ட தமிழர்களே தொடர்ந்து துணைவேந்தர்களாக வந்தார்கள். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். தமிழ்நாட்டில் தமிழர் அல்லாதவர்கள் துணைவேந்தராக வருவது மரபு அல்ல. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியில் அவர் பலவீனமான முதலமைச்சராக இருந்த காரணத்தினால் அப்போதைய கவர்னர் வந்து சூரப்பாவை ப்ரொஃபஸர் சூரப்பாவை வந்து அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு போட்டாங்க. ஏன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து ஒரு தன்னுடைய பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தராக ஆக்கக்கூடிய அளவிற்கு தகுதி இல்லாதவர்கள் இருந்தார்களா என்ன? இல்லை. ஆனால் திணிக்கப்பட்டார், வேறு மாநிலத்திலிருந்து ஒருத்தர் வந்து திணிக்கப்பட்டார். அப்படி திணிக்கப்பட்ட விளைவுகளை அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களும் ஆசிரியர்களும் அறிவார்கள். அதன் பிறகு வந்த ப்ரொஃபஸர் அவர் துணைவேந்தர் வேல்ராஜ் அதே அண்ணா யூனிவர்சிட்டியிலிருந்து தான் வந்திருக்கார். அப்போ இந்த மாதிரியான செலக்ட் கமிட்டியில் நம்மளுடைய கட்டுப்பாடு நம்முடைய கண்ட்ரோலே இல்லை என்றால் வெளி மாநிலத்தவர்கள் துணைவேந்தராக வரக்கூடிய அபாயம் நிறைய இருக்கிறது. அது ஏன் அபாயம் நான் சொல்கிறேன்னா, நாம் ஏற்கனவே நமக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குது, தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு கேரக்டர். என்னென்னா முக்கியமான கேரக்டர் இந்த 69% இடஒதுக்கீடு. இதை நம்ம கட்டி காப்பாற்றி வந்திருக்கோம். இந்த 69% இடஒதுக்கீடு என்பது கிட்டத்தட்ட 95 பிரிவுகளை 95% மக்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுறக்கூடிய ஒரு அமைப்பு இது. இந்த எந்த துணைவேந்தர் வந்தாலும் இந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ளே தான் இயங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்போது வெளி மாநிலத்தில் ஒருத்தர் வராருன்னு வச்சுங்க, அவர்கள் இதற்கு பழக்கம் இல்லாதவர்கள். இப்போ என்ன செய்வாங்கன்னா, முதலில் ஏற்கனவே பட்டியலின மக்கள் பட்டியலின பிரிவுகளில் வேலை வாய்ப்புகளில் நிரப்பக்கூடிய பதவிகளை இந்தியா முழுக்க நிறைய வச்சுருக்காங்க. இப்போ நாம வந்து இவர்கள் வந்து நிச்சயமா அதை வந்து அதை உடனே ஃபில் பண்ண மாட்டாங்க. அது வந்து உள்ள இருக்கக்கூடிய ப்ரொமோஷன்ஸ் எல்லா விஷயத்தையும் சிலபஸ் கரிக்குலமே மாறப்படும். உங்களுக்குலாம் நினைவு இருக்குமான்னு தெரியல, தமிழ்நாட்டில் சென்னை பல்கலைக்கழகம் மட்டும் இருந்த காலத்திலே மருத்துவ படிப்பை படிப்பதற்கு சமஸ்கிருதம் ஒரு முக்கிய தகுதியாக இருந்தது. சமஸ்கிருத பாடத்தில் நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தால் தான் மருத்துவம் MBBS படிக்க முடியும். அப்போ அதையெல்லாம் நம்ம வந்து நீக்குவதற்கு ஒரு 100 ஆண்டு கால போராட்டம். அது நீதி கட்சி வந்து தான் அதை எடுத்தாங்க. அப்போது இது வரைக்கும் நம்ம வந்து என்னென்ன கரிக்குலம் இருக்கோ, இப்போ திடீர்னு இப்போ வெளி மாநிலத்தில் ஒருத்தர் வராரு. இப்போ வந்து டாக்டர் சொன்ன மாதிரி ஒரு RSSலேருந்து ஒரு பின்னணியிலேருந்து ஒருத்தர் வராருன்னா அவர்களுக்கு ஹிந்தி கூட இல்லை, சமஸ்கிருதம் தான் முதல் மொழியாக இருக்கணும்பாங்க. அப்போ தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்களுக்குள் சமஸ்கிருதம் திணிக்கப்பட்டால் நம்ம என்ன செய்ய போகிறோம்? அங்கே இருக்கக்கூடிய கல்வி தரம் என்ன ஆகும்? அடுத்தது அட்மிஷன், ரிசர்ச், PhD ஸ்காலர்ஸ் எல்லாவற்றிலும் வெளி மாநிலத்தவர்கள் உள்ளே நுழைவார்கள். இந்த வெளி மாநிலத்தில் உள்ளே நுழையிறதுக்கான காரணம் என்னென்னா, நமக்கு ஒன்றும் வரக்கூடாது, நம்மளுடைய கல்வி அறிவு செய்து வந்து பகிரக்கூடாதுன்னு இல்லை. ஆனால் நமக்கு நம்முடைய தமிழர்களுக்கு இங்கே படித்து பட்டம் பெற்று மேலே வரக்கூடிய மாணவர்களுக்கு, முக்கியமாக கிராமப்புற மாணவர்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்கள் மாணவர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவை அதை ஏற்படுத்தும். அடுத்தது தற்காலிக வேலை வாய்ப்புன்னு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிதி ஆதாரங்களில் வந்து எந்த பல்கலைக்கழகங்களிலும் அல்லது எந்த நிறுவனங்களிலுமே பர்மனன்ட் போஸ்டிங் நம்ம போடுறதில்லை. ஏன்னா நிதி ஆதாரம் இல்லை, பெரும்பாலும் தற்காலிகமாக தான் போடுறாங்க. அப்போ அந்த தற்காலிகமான போஸ்டிங்ஸ் போடுவதற்கு கூட யார் போடுவார்கள்? வெளி மாநிலத்திலிருந்து வந்தக்கூடிய துணைவேந்தர் என்றால் யாரை போடுவாங்க? இங்கே அதற்காக பல லட்சம் பேர் பதித்து விட்டு காத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அதுவும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும். இது வந்து சாதாரண பாதிப்பாக நான் பார்க்கல. ரெண்டாவது எலிஜிபிலிட்டி, இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகிறதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து ஒரு எலிஜிபிலிட்டியாக இருந்தது. இன்றைக்கி இந்த 2024 டிராஃப்ட் ரெசல்யூஷனில் 24 டிராஃப்ட் ரெசல்யூஷனில் அந்த எலிஜிபிலிட்டியை எடுத்திருக்காங்க. அதாவது வந்து பிஜியில் 55% பாஸ் ஆகிருந்தாலே நீங்கள் எலிஜிபிலிட்டி ஆகலாம். இப்போ இந்தியா முழுக்கவே இந்த PhD படிச்சிருக்கணும், நெட்டு பாஸ் ஆகிருக்கணும், இந்த மாதிரியான குறைந்தபட்ச எலிஜிபிலிட்டி இருந்தால் இதைக்கெல்லாம் யார் அதிகமான தகுதியாகவர்களாக வருகிறார்கள் என்றால் தென் மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான். வட மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவ்வளோ அந்த அளவுக்கு வரமாட்டாங்க, வரதில்லை. இப்போது அந்த வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிஜி படித்த 55% மார்க் எடுத்தவர்கள்லாம் எங்கே தான் அவங்க வேலைக்கு வைப்பாங்க? அதற்கு அவர்கள் குறிவைக்கக்கூடிய இடம் தமிழ்நாட்டில் நாம் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய பெருமிகு பல்கலைக்கழகங்கள். இங்கே அவர்களை வந்து இந்த வைஸ் சான்சலர் மூலமாக இங்கே வந்து அதற்கேற்ற சூழலில் அவங்க வந்து ஒரு செலக்ட் கமிட்டி உள்ள இன்டர்னல் கமிட்டி அமைத்து அவங்க இன்டர்வியூ பண்ணி அவர்கள் அந்தந்த டெம்பரவரி ப்ரொவிஷனாக இருந்தாலும் அதை அவர்கள் போடுவார்கள் என்று அச்சப்படுகிறோம். ஒட்டுமொத்தமாக ஆக ஒரு அமைப்பை கட்டமைச்சு ஒரு 100 வருஷமா இந்த தமிழ்நாடு அரசியல் சூழல் உருவாக்கி வச்சிருக்குன்னா அதை நிர்வகிக்கக்கூடிய வேலையை நாங்கள் இப்போ வந்து எடுத்துப்போம் அப்படின்னு
இந்த வரைவு சொல்லுது. அதனால தான் சொல்றேன், இது வந்து வெறுமனே வந்து அதிகார பறிப்பு மட்டும் இல்ல, சொத்து பறிப்பே. நம்முடைய பெருமைமிகு நிறுவனங்களை அவர்கள் களவாடுகிறார்கள். இது வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தீர்மானம் வந்து மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம். ஏனென்றால் இப்போதான் வந்திருக்கு. ஒரு டிராஃப்ட் கைட்லைன் கொடுத்து இவ்வளோ பெரிய கல்வித்துறையில் லீகாலிட்டி அடிப்படையில் இப்போ இந்த வரைவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் செயல்படுத்தப்படுவதற்கு ஒரு கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் கருத்துக்களை பதிவு செய்யலாம். தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால் போன்ற மாநிலங்கள் எதிர்க்கும். மற்ற எல்லா மாநிலங்களும் அதே போல ஒத்திசைவு இருக்குமா? அப்ப இது வந்து நடைமுறைப்படுத்தப்படுவதற்கான சாத்தியம் ஒரே ஒருவர் எதிர்த்தாலும் நமக்கு அரசியலமைப்பு சாசனம் சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய உரிமை அது. இதுல வந்து பல மாநிலங்கள் எதிர்க்க வேண்டும், நம்ம கூட நிறைய பலம் இருக்க வேண்டும்ன்ற எண்ணம் எல்லாம் அவசியமே கிடையாது. அதான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னாங்க. செயலாக்கம் பெறுவதில் இருக்கிறது பிரச்சனை இல்லை. இப்போ நமக்கு வந்து இவ்வளவு பெரிய சட்டத்தை டிராஃப்ட் கொடுத்துட்டு 30 நாளில் கருத்து சொல்லணுன்றாங்க. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா பல்கலைக்கழகங்கள்லையும் பல குழுக்கள் இருக்கின்றன, பல சிண்டிகேட் இருக்குன்னு, பல சங்கங்கள் இருக்கின்றன. இவர்கள்லாம் பார்த்து படித்து விவாதித்து கருத்துக்கள் சொல்றதுக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தினம் 30 நாள் தான். ஆகவே இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் வெறும் தீர்மானம் மட்டும் கொண்டு வரவில்லை, அவர் ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்கிறார். இந்த தீர்மானத்தை எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு அந்த டிராஃப்ட் ரெகுலேஷனை வந்து அவர்கள் விட்ரா பண்ணணும். அப்படி விட்ரா பண்ணவில்லை என்றால் தமிழ்நாடு நிச்சயமாக உச்சநீதிமன்றம் செல்லும் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். நமக்கு சட்டப்படி தீர்வு தான் நமக்கு கிடைக்கும் என்று சட்ட தீர்வை நோக்கி அடுத்த கட்டமா நகருவீங்க அப்படின்றீங்க. திரு புரட்சி கவிதாசன், இது வந்து மாநில உரிமைகளுக்கு எதிரான ஒரு செயலை தொடர்ந்து வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது எங்களுடைய சொத்தை பறிப்பது போன்று அமைஞ்சிருக்கு அப்படின்றாங்க. நாங்கள் நிலம் கொடுக்குறோம், இன்ஸ்டிடியூஷனை கட்டி கொடுக்குறோம், அதுக்கான நிதியை கொடுக்குறோம், அங்கே இருக்கக்கூடிய பேராசிரியர்களுக்கான சம்பளத்தை கொடுக்கறதுலேருந்து எல்லாவற்றையும் ஒரு மாநில அரசு செய்யும்போது நீங்கள் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியலை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுற மாதிரி யார் வேணாலும் வந்து வைஸ் சான்சலர் ஆகலாம், ஒரு 10 வருஷம் ப்ரொஃபஸராக இருக்க வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை என்கின்ற விதித்தளர்ப்பெல்லாம் ஒரு மோனோபலைசேஷன் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அதாவது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு அப்படின்னு. ஆமா, அதனால காஞ்சியில வந்துட்டு பல்கலைக்கழகம் அமைத்த நாடு தமிழ்நாடு. நாலந்தா பல்கலைக்கழகம், தட்சிண சீனா பல்கலைக்கழகத்துக்கெல்லாம் முன்பாகவே காஞ்சியில பல்கலைக்கழகம் கொண்டுட்டு வரணும். அந்த கால பாடத்திட்டங்களை மட்டும்தான் மாணவர்கள் படி ஒரு சயின்டிபிக் டெம்பரோட ரேஷனலா படிச்சிட கூடாதுங்கிறது நியூ எஜுகேஷன் பாலிசி அடிப்படையில மாற்றங்களை கொண்டுட்டு வரதனுடைய நோக்கம் அதுதான்றாங்க. இன்னும் நாலந்தா, தட்சசீலா, விக்ரமசீலா வரைக்கும் போயிருங்க. நாலந்தா பத்தி பேசுறாங்க. நாலந்தா கொளுத்துது யாரு? தீக்கிரை கேட்கணும். தீக்கிரை ஆண்டுகளுக்கு முன்னாடி தான். ஆமா, அதாவது மற்றவங்க பேசும் பொழுதெல்லாம் நீங்க இடைமறிக்கலாம். நான் ஆரம்பிக்கையிலேயே மறிக்கிறீங்க, அத்தனை பேர் மறிக்கிறீங்க. சரி, என்னுடைய கருத்தை பதிவு செய்யறேன். அதாவது மத்திய அரசு என்ன சீர்திருத்தங்களை கொண்டு வந்தாலும் அல்லது கொண்டு வர முயற்சித்தாலும் அது மாநில அரசின் உரிமைகளில் தலையிடுவது அல்லது மாநிலத்தினுடைய உரிமைகளை பறிப்பது அல்லது மாநிலத்தை கொத்தடிமையாக்குவது என்கிற ஒரு மோசமான பார்வை திராவிட மாடல் அரசாங்கத்திற்கு இருக்கிறது அப்படின்னு நான் முதலில் பதிவு செய்யறேன். ஒரு திறந்த மனதோடு, ஒரு நேர்மையான சிந்தனையோடு தேசிய கல்விக் கொள்கையை பார்ப்பதில்லை. இன்றைக்கு நீட்டு தேர்வுல இந்தியாவிலேயே தமிழக மாணவர்கள் முதன்மையாக இருக்கிறார்கள். அதிகபட்சமா எண்ணிக்கையில வெற்றி பெறுறாங்க. இது எதனால் வந்தது என்றால் இந்த புதிய கல்விக் கொள்கையினாலும் இந்த சிபிஎஸ்இ சிலபஸ் மாற்றத்தினாலும் அரசு பள்ளியிலேயே அந்த மாற்றத்தை கொண்டு வந்ததனால தான் இந்த மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நன்றியோடு நாம செலவு பண்ணாம வாங்கிட முடியுமா சார்? கோச்சிங் கிளாஸஸ்க்கு லட்சமா செலவு பண்ணாம அந்த மார்க் வாங்கிட முடியுமா? இதுவரைக்கும் எங்க ஊர் மாணவர்கள் கோச்சிங் கிளாஸ் போகாம சூப்பர் பஸ்ல வந்து தமிழ்நாடு முதலிடத்துல இருக்குது. தமிழ்நாடு பாடத்திட்டத்துல 12ஆம் வகுப்புல அதிக மதிப்பெண் வாங்கின மாணவர் ஏன் மருத்துவராக முடியாது? இல்ல, கோச்சிங் கிளாஸ் போகாமலே இப்ப அரசு கல்லூரி, அரசு பள்ளி மாணவர்கள் வர்றாங்க, தனியார் பள்ளி மாணவர்கள் வர்றாங்க. அந்த அளவுக்கு சிலபஸ் வந்து மாத்திட்டாங்க. 11ஆம் வகுப்புலயும் 10ஆம் வகுப்புலயும் மாத்திட்டாங்க. நம்ம ரொம்ப பின்னணி இருக்கணும்னு நினைக்கிறேன். கோச்சிங் கிளாஸ் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள்ல மூடிடுவாங்க. அதனால கவலைப்பட வேண்டியதில்லை. தகுதி உள்ள மாணவர்கள், அறிவு மிக்க மாணவர்கள் முன்னேறி வருவாங்க. தமிழர்கள் அந்த சவால்களை வந்து வெற்றி கொள்வாங்க. அதனால நான் என்ன சொல்ல வருகிறேன்னா, இது டிராப்ட், எல்லாரும் ஒத்துக்கிற மாதிரி இது ஒரு வரைவு தான்.
இந்த வரைவை பொறுத்து கருத்து கேட்டிருக்காங்க. கருத்து சொல்லுங்க. அந்த கருத்தை ஏற்காவிட்டால், உரிய முறையில் பரிசீலிக்காவிட்டால், உங்களுடைய கருத்து நியாயமாக இருக்கிற பட்சத்துல, உங்களுடைய கருத்து பொதுவாக இருக்கிற பட்சத்துல, உங்களுடைய கருத்து வரைவு திட்டம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அல்லது அடிப்படை உரிமைக்கு எதிரானது, கல்விக் கொள்கைக்கு எதிரானது அப்படின்னு நீங்க சொல்லுகிற பட்சத்துல அந்த டிராப்ட் மாநில அரசுகளிடம் கலந்தாலோசிச்சு எழுதப்பட்ட வரைவா? எஜுகேஷன் கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு, யூனியன் லிஸ்ட்ல இல்ல. வரைவு வந்து கலந்தாலோசிக்க வேண்டியதில்ல. ஒரு டிராப்ட் பில்ல தயார் பண்ணி அதற்கு ஏங்க புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தி ஆகிவிட்டது. புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ இல்லையோ அது இது இன்ஃபோர்ஸ், அது நடைமுறையிலே நடப்பிலே இருக்கிறது. அந்த கல்விக் கொள்கையின் பிறகுதான் இந்த இப்ப நம்ம மாநில அரசு பள்ளிகள் 16,000 பள்ளிகளுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய நிதி உதவி வேண்டுமா வேண்டாமா, அந்த சம்ரக்ஷன் அந்த திட்டம், அபியான் திட்டம் எல்லாமே அதுதான் இருக்கு. அதனால தயவு செய்து பில்லு சப்மிட் பண்ணிருக்காங்க, ஒரு மாசம் அவகாசம் கொடுத்திருக்காங்க. அந்த ஒரு மாசத்துல அதி தீவிரமான அறிவிஜீவிகள் பள்ளி கல்வித்துறையில ஒரு செயல்பாட்டை தடுக்கணுங்கிறதுக்காக சமக்ர சிஷ்ய அபியான் ஒரு செக்க வைக்கிறீங்க. இப்போ உயர்கல்வியில வந்து தமிழ்நாட்டினுடைய அந்த எஃபிஷியன்சியை குறைக்கணுங்கிறதுக்காக இது போல யூஜிசியை வச்சு ஒரு செக் வைக்கிறீங்கன்றாங்க. சுந்தர் பிச்சை மாதிரியானவங்க பல்கலைக்கழகத்துடைய வைஸ் சான்சலர் வந்தா எப்படியா இருக்கும்? அவை சண்முகம் போன்றவர்கள் பல்கலைக்கழகத்துடைய வைஸ் சான்சலர் வந்தா எப்படி இருக்கும்? இப்ப இஸ்ரோ சேர்மன் நாராயணன் போன்றவர்கள் பல்கலைக்கழகத்துடைய வைஸ் சான்சலர் வந்தா எப்படி இருக்கும்? தொழில் ரீதியாக உயர்ந்த பட்சத்தில் இருக்கிறவங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி ஹையர் கெபாசிட்டியில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் கொண்டுட்டு வரணும்னு சொல்றீங்க. பல்கலைக்கழகம் என்பது கல்வி சார்ந்த ஒரு அமைப்பா இல்ல தொழில் சார்ந்த ஒரு அமைப்பா? இல்ல, பல்கலைக்கழகம்னா அதை புரிஞ்சுக்கணும். அந்த வார்த்தையிலேயே அனைத்து அடங்கும். அது வந்து டீச்சிங் மட்டும் கலை கிடையாது. பல்கலை, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். இன்னைக்கு பல்கலையில ஆர்ட்ஸ் காலேஜே முடிஞ்சு போச்சு. இப்ப டெக்னிக்கல் கவுன்சில் தான் அதிகமா இருக்கு. எங்க பார்த்தாலும் இன்ஜினியரிங் கல்லூரிகளும் மருத்துவ கல்லூரிகளும் சட்ட கல்லூரிகளும் உட்கார்ல என்ன சார் பிரச்சனை? எதுக்கு அதை தாண்டி வெளியில இருக்கிற டிஸ்டிங்விஷன்ங்கறத வந்து நீங்க மாத்துறீங்க? ஒரு அறிவுஜீவி வந்து உட்கார்றதுல என்னமா பிரச்சனை? ஒரு அறிவுஜீவி வந்து உட்கார்றதுல உங்களுக்கு என்னமா பிரச்சனை? 10 வருஷம் ப்ரொஃபசரா இருந்தவர் அறிவுஜீவியா இருக்க மாட்டாரா? அப்புறம் எப்படி தமிழ்நாடு வந்து உயர்கல்வியில 20 வருஷம் வந்து வேர்ல்ட் பேங்க் சேர்மனா இருந்தவர் அறிவுஜீவியா இருக்க மாட்டாரா? வேர்ல்ட் பேங்க் சேர்மனா இருந்தவர், வேர்ல்ட் பேங்க் அட்வைசரா இருந்தவர், மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ்ல அட்வைசரா இருந்தவர், அவங்க எல்லாம் தகுதி இல்லாதவங்களா? ஏன் திறந்து வைக்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு பல்கலைக்கழகத்தை நிர்வகிக்கக்கூடிய துணைவேந்தருக்கு அது என்ன தொழில் நிறுவனமா? இல்ல ஏங்க, ஆக சிறந்தவர்களை, ஏன்னா இன்னைக்கு எஜுகேஷன் வந்து இண்டஸ்ட்ரி, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். சட்ட வரையறையில எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ங்கிறது மாறி இன்னைக்கு இண்டஸ்ட்ரியா டெவலப் ஆயிருக்கு. அந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வந்தா வழியாக பாஜகவினுடைய அஜெண்டாவை உட்புகுத்த நினைக்கிறீங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சார். பல்கலைக்கழகத்துல ராக்கெட் தயாரிக்கிறாங்க. அது மாதிரி கொரோனா தடுப்பு மருந்து எல்லாம் இங்க இருக்கிற தனியார் மருத்துவக் கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் தயாரித்தது, ஆராய்ச்சிகள் செய்தாங்க. ஏன் இங்க ஒரு ஸ்காலர் வருதுல என்ன பிரச்சனை? நாங்க சொல்றது நிபந்தனை, ஸ்காலரா இல்லையா, திறமையானவரா இல்லையா, இல்ல மத்திய அரசுடைய எடுபடியா? கேளுங்க, மத்திய அரசுடைய எடுபடியா கொண்டாந்து போட்டா லெவல் 30 நினைக்கிறேன், அதுல உள் நுழையிறதுக்கு அவங்க வந்து ஒரு யூஜி முடிச்சிருந்தா போதும். மற்றபடி ஒரு நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கிறாங்க, ஒரு பிரபலமா இருக்கிறாங்க, ஒரு அங்கீகரிக்கப்படுறாங்க, ஒரு பர்ஃபார்மரா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா கொடுப்பீங்க அப்படின்னா அது கல்வி சார்ந்த இதுல எப்படி பார்க்க முடியும்? அப்போ உங்களுக்கு பிடித்த நீங்க அவார்ட் கொடுக்குற, நீங்க செலக்ட் பண்ற ஆள் யார் வேணாலும் அங்க உள்ள ப்ரொஃபஸரா போலாம்ல? அப்படி இல்லாமா இது வரைக்கும் நீங்க செலக்ட் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, இப்ப கூடுதலா மத்திய அரசு ஒரு பங்கு எடுக்குது, அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி மாநில அரசு மத்திய அரசும் துணைவேந்தர் தேர்வுல எந்த எதுவுமே இல்லையே. இல்ல அந்த 3 மெம்பர்ஸ்ல சிண்டிகேட் என்ன? இல்ல பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய சிண்டிகேட் என்பது என்ன? பல்கலைக்கழகத்தினுடைய போர்டுல இருந்து ஒரு மெம்பர் வர்றாரு, ஆளுநர் ஒரு மெம்பர் போடுறாரு, யூஜிசி ஒரு மெம்பர் போடுது,
அப்ப 3 பேரும் சேர்ந்து ஒரு தேடுதல் குழுவை அமைத்து கண்டுபிடிப்பதுல என்ன பிரச்சனைங்கிற மாநில அரசுடைய பிரதிநிதித்துவம் தான் இங்க செனட் மூலமா வந்துருது. அதே மாதிரி உள்ள அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்களுக்கு அடுத்து ப்ரொமோஷன்ஸ் கொடுக்கறதுல கூட செக் வச்சிருக்கீங்க. அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் அங்க முற்றிலுமாக தவிர்த்து விட்டு அங்கேயும் ஒரு நீர்த்து போகக்கூடிய ஒரு தன்மையை வச்சிருக்கீங்க. அப்ப அதன் மூலமாக வரக்கூடியவங்க உங்க அஜெண்டாவுக்கு ஐடியாலஜிக்கு செட் ஆகிறவங்களா பார்த்து எடுத்துக்க மாட்டீங்களா? சகோதரி மன்னிக்கணும் இந்த வார்த்தையை சொல்றதுக்கு. இந்த வாரம் போராட்ட வாரம் அப்படின்னு சொல்றது மாதிரி முந்தா நாள் அண்ணா பல்கலைக்கழகம், நேற்றுக்கு ஆளுநர், இன்னைக்கு யூஜிசி, அப்படி டெய்லி ஒரு நாளைக்கு, அதுக்கு முன்னாடி டங்ஸ்டனு, இப்படி தமிழ்நாட்டை கொதிநிலையில வெப்பநிலையில வைக்கணும்னு ஆளும் திமுகவும் கூட்டணி கட்சிகள் அவங்க வெளியிட்டது மாநில அரசுடைய கூட்டாட்சிக்கு எதிரா இருக்குதுன்னா மாநில அரசு எதிர்க்காமையா சார் இருக்கும்? எதுக்கு எடுத்தாலும் கூட்டாட்சி ஏமா பூதத்தை கிளப்புறீங்க? நீங்க தன்னாட்சி பெற எல்லாம் துடிக்கிறீங்க. தன்னாட்சி எல்லாம் இங்க கிடையாது. நீங்க என்ன அட்டானமஸ் பாடியா? நீங்க என்ன ஆட்டோகிரசியா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? தமிழ்நாடு தனிநாடு ஆயிடுச்சா? இந்தியா கேள்வியே கேட்க கூடாது. யூஜிசிக்கு எஜுகேஷன் கன்கரண்ட் லிஸ்டா இல்லையா? அத மட்டும் நீங்க சொல்லுங்க சார். எஜுகேஷன் கன்கரண்ட் லிஸ்டா இல்லையா? இருந்ததை எடுத்தது நீங்க தானே சார்? இல்ல, எஜுகேஷன் கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. இருந்தா இருக்கும்போது நீங்க கலந்து பேசணுமா வேண்டாமா? அது வேண்டவே வேண்டாம்ன்றீங்களா? நீங்க என்ன சொல்ல வரீங்க? எமர்ஜென்சி காலத்துல இந்த இந்திரா காந்தியோட கூட்டு வச்சு சப்போர்ட் பண்ணது யாரு? நீங்க ஸ்டேட் லிஸ்டுக்கு கொண்டு வர வேண்டியதுனா எஜுகேஷனை ஏன் சார் விட்டு கொடுத்தீங்க? நீங்க இப்போ பல்கலைக்கழகத்தோட பேசலாம். நீங்க நாலந்தாவுக்கு போறீங்க, எமர்ஜென்சிக்கு போறீங்க. இப்ப நடக்கிறத பத்தி பேச மாட்டேன்றீங்களே. உங்ககிட்ட என்ன விவாதம் பேசுறது? ரொம்ப எளிமையான கேள்வி. எஜுகேஷன் கன்கரண்ட் லிஸ்டா இல்லையா? இருக்கும் பட்சத்தில் மாநில அரசுகளிடம் கலந்து பேசாமல் நீங்க எப்படி ஒரு டிராஃப்ட் ரெசல்யூஷன் கொண்டு வரலாம்? அதுல என்ன இருக்குதுன்றதெல்லாம் அப்புறம் வைக்கலாம். கலந்து பேசாமல் ஒரு டிராஃப்ட் ரெசல்யூஷன் கொண்டு வந்தா அது எப்படி கன்கரண்ட் லிஸ்ட் ஆகும்? சார், டிராஃப்ட் ரெசல்யூஷன் என்பது கன்சிடர் பண்றதுக்காண்டி தான் சார். நீங்க எப்படி நீங்க கொண்டு வரீங்கன்னு கேக்குறேன். நாங்க கன்சிடர் பண்றோம், ரிஜெக்ட் பண்றோம், அதெல்லாம் அப்புறம். நீங்க எப்படி கொண்டு வரீங்க? கலந்து பேசாமல் உங்கள் வீட்டில் உங்கள் மனைவியிடம் நீங்க கலந்து பேசாமல் குடும்பத்துல ஒரு முடிவு எடுப்பீங்களா? அரசியல் நாடக அரசியல்ங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு சார். ஏன் சார் மக்களை இப்படி எடுப்பீங்க? பதட்டத்தை உச்சத்திலே வச்சிருக்கீங்க. இல்ல கேள்வி, அதாவது ரொம்ப நீங்க என்ன சொன்னாலும், அதாவது நீங்க பேசும்போது சீர்திருத்தம் கொண்டு வந்தாலே தமிழ்நாடு எதிர்க்குதுன்னு சொல்றீங்க. நீங்க சீர்திருத்தத்தை எங்களை கேட்காம கொண்டு வரீங்களே. எங்களை கலந்து பேச வேண்டிய கட்டாயம் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கு. எங்களுடைய அதிகாரம் என்ன ஆகிறது, எங்களுடைய உரிமை என்ன ஆகிறது கேட்கிறோம். அதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க தான் அம்பேத்கரே அபத்தமா சொன்னீங்களே மதச்சார்பின்மைன்னு. ஏங்க இந்த பிரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் நீங்க பாத்திருக்கீங்களா? அம்பேத்கர் உருவாக்கின கான்ஸ்டிடியூஷன்ல செகுலரிசம் இருந்ததா, சோசியலிசம் இருந்ததா? அப்பட்டமா நீங்க முன்னாடி சொன்னீங்க. இத பத்தி நீங்க பேசவே மாட்டீங்க. மற்ற எல்லா பற்றியும் பேசுறீங்கன்னா பேசுங்க. ரொம்ப நேரமா கன்கரண்ட் லிஸ்ட்ல கல்வி கேக்குற கேள்வி, இந்த விவாதத்துக்கு நான் வெளியவே போல, நான் விவாதத்தை விட்டு வெளியே போல, நான் நாலந்தாக்கு போல, காஞ்சிக்கு போல. நான் கேக்குறது இன்னைக்கு இந்த டிராஃப்ட் ரெசல்யூஷன் போட்டிருக்கீங்களே, மாநில அரசுக்கான உரிமை எங்கே? எங்களை கலந்து பேசாம ஏன் போட்டீங்கன்னு கேக்குறோம். நாங்க ஒரு மாநிலமா இருக்கிறோம், எதிர்கட்சிகள்ல ஒரு மாநிலமா. மூன்று முறை குஜராத் முதலமைச்சராக திரு நரேந்திர மோடி இருந்தார். 3 முறை இருந்தார். நரேந்திர மோடி அவர்கள் ஒப்புதல் இல்லாமல் கலந்து பேசாமல் குஜராத் பல்கலைக்கழகங்களுக்கு வைஸ் சான்சலர் நியமித்திருந்தால் அவர் என்ன செய்வார்? ஒரு வைஸ் சான்சலர் நியமிக்கப்பட்டதா சொல்லுங்க. திராணியற்ற அரசாங்கம் தான் உங்க அரசாங்கம். இந்த தலைப்பு தொடர்பாக ஒரு நாளை வெளியிட்டீங்களா? ஒரு ஆழமா தரணும் நினைக்கிறேன். நல்லா இருக்கும். திரு கருணா இன்னொரு பார்வை நான் வாங்கிட்டு வந்தேன். திரு வன்னியரசு வர புரட்சி கவிதாசன், திரு வன்னியரசு, இப்போ யூஜிசி கொண்டுட்டு வந்திருக்கக்கூடிய இந்த டிராஃப்டுக்கு எதிராக தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வரதை பார்க்கிறோம். திரு புரட்சி கவிதாசன் சொல்றாரு, சிண்டிகேட்ல இருந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நபர் மாநில அரசினுடைய
எண்ணப்படி தானே தேர்ந்தெடுக்கப்படுவார். அப்போ முற்றிலுமாக இது வந்து ஒரு ஒரு ஒன்றிய அரசினுடைய அஜெண்டாவையோ பாஜகவினுடைய அஜெண்டாவையோ சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயமா மாறும் அப்படின்னு எப்படி கருதலாம் அப்படின்னு? இல்லை, இதில் ஒரு சீர்திருத்தம் அப்படிங்கிற அடிப்படையில் பேசுகிறாங்க. இது வந்து கல்வித்துறையை வந்து சீர்திருத்தம் பண்ணுறதுக்கு இல்லை, சீரழிக்கிறதுனால தான் நம்ம வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். இப்போ இதில் வந்து 3-4 விஷயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் முதல்ல வந்து இந்த வரைவு குழுவே வந்து வரைவு அறிக்கையே வந்து இடஒதுக்கீட்டை பறிக்கின்ற ஒரு செயலாக இருக்குது. ரெண்டாவது வந்து மாநில உரிமைகளை பறிப்பதாக இருக்குது. மூன்றாவது வந்து கல்வியை வந்து முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் மயமாக்குற ஒரு செயல் திட்டம், அதாவது மதவாத அரசியலுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கான ஒரு செயல் திட்டமாக இருக்குது. நான்காவது இந்த கூட்டாட்சிக்கு எதிராக இருக்குது. இந்த பின்னணியிலேருந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இடஒதுக்கீட்டு எப்படி பறிக்க இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருக்குன்னா 2019 இதே வந்து இவர் வந்து இந்த வரைவு குழு இதுக்கு முன்னாடி அவங்க போடும்பொழுது எஸ்சி எஸ்டி ஓபிசி சமுதாயத்திற்கு ஆனால் அந்த இடஒதுக்கீட்டை நிரப்பப்படலைன்னா இப்போ அதுக்கான ஆட்கள் இல்லைன்னா பொதுப்பட்டியலுக்கு அதை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து முதல்ல கொண்டு வந்தாங்க. எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள், மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள், இடதுசாரிகள் எல்லாரும், திமுக உள்ளிட்ட எல்லாருமே வந்து நாடாளுமன்றத்தில் இது குறித்து எதிர்ப்பு தெரிவித்த உடனே அதை வந்து பின்வாங்கிட்டாங்க. அந்த இதை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, அதை வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. இப்போ அதை எப்படி கொண்டு வர்றாங்க அப்படின்னா, இந்த ஒப்பந்த பேராசிரியர்கள், அந்த ஒப்பந்த பேராசிரியர்களுக்கு வந்து கால வரைவு இல்லை. இப்போ முதல்ல வந்து பெர்மனெண்ட் பண்ணணும், ஆனால் ஒப்பந்த பேராசிரியர்களை தான் அவங்க நியமிக்க போகிறாங்க. அதுதான் இதில் ரொம்ப முக்கியமானது. அப்போ நீங்கள் வந்து ஒப்பந்த பேராசிரியர்கள் நியமிக்கும் பொழுது அங்கே இடஒதுக்கீட்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண முடியாது. நீங்கள் வந்து பேராசிரியர்களோ நீங்கள் வந்து உதவி பேராசிரியர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் அவங்கள வந்து நிரந்தரப்படுத்தினா தான் நீங்கள் இடஒதுக்கீட்டை பற்றியே பேச முடியும். நீங்கள் எல்லாருமே ஒப்பந்த பேராசிரியர்களை கொண்டு வந்துட்டிங்கன்னா எப்படி நீங்கள் வந்து அதை பற்றி இடஒதுக்கீட்டை பற்றி நீங்கள் பேச முடியும்? அப்போ முதல்ல வந்து இடஒதுக்கீட்டு வந்து அவங்க வந்து டோட்டலாக வந்து இதை காலி பண்ணுறாங்க. அடிப்படையில் இந்த வரைவு குழுவில் வரைவு அறிக்கையை வந்து இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இதை கொண்டு வர்றாங்க. ஒன்று. ரெண்டாவது, இப்போ இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், இது ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா மாணவர்கள் வந்து பட்டங்களை பெற முடியாது. நீங்கள் வந்து என்ன படித்தாலும் அவங்களுக்கு பட்டத்தை கொடுக்க முடியாது அப்படிங்கிற இடத்துக்கு வந்து அதை நகர்த்துறாங்க. அப்போ கல்வியில் வந்து மிக உயர்ந்த அல்லது மிகச்சிறந்த ஒரு நாடாக தமிழ்நாடு இருக்குது அப்படிங்கிறனால நீங்கள் ஆல் இண்டியா லெவல்லே வந்து முற்போக்கு ரீதியாகவும் அல்லது வந்து ஒரு புரட்சிகரமான ஒரு இடத்துலையும் வந்து மாணவர்கள் வந்து இங்கே வர்றாங்க அப்படின்னா அதை தடுத்து நிறுத்துவதற்கு இவர்கள் வந்து இதை கட்டமைக்க முயற்சி பண்றாங்க. இது வந்து எல்லா மாநிலங்களுக்குமான ஒண்ணுதான். தமிழ்நாட்டினுடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக இருக்குதுங்கறக்கா தமிழ்நாடு இதை எதிர்க்குது. ஆனா இந்த வரைவே தமிழ்நாட்டுக்கு எதிராக உருவாக்கப்பட்டதுன்னு நம்ம எப்படி? இல்ல அதுதான் சொல்றேன். சிலபஸை நீங்க வந்து இப்போ கர்நாடகாவில் மத்திய அமைச்சர்கள் பேசும்பொழுது புஷ்ப விமானத்தை வச்சு தான் வந்து இந்த விமானம் எப்படி வந்துச்சு அப்படின்னா அந்த ஏதோ ஒரு பறவையை வச்சு தான் வந்து பேசுனாங்க. ராமாயணம் இதிகாசங்களை தான் அவங்க வந்து பேசுகிறாங்க. அப்போ இதையெல்லாம் வந்து பாடத்திட்டத்துக்குள்ளே கொண்டு வரதுக்கான ஒரு வழிமுறை இங்கே அப்படியெல்லாம் இல்லை. இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து எல்லா இடங்களையும் அதை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்கிறோம். இந்த வரைவு அறிக்கையே வந்து முழுக்க ஆர்எஸ்எஸ் மயமாகுது அப்படிங்கிறதுக்கு என்ன இன்னொரு உதாரணம் என்னென்னா, இதனுடைய யூஜிசி அப்படிங்கிறது ஒரு தன்னாட்சி பெற்ற நிறுவனம். அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் ஜெகதீஷ்குமார் வந்து 2022 அவர் வந்து ஜாயின் பண்ணுறாரு. அவர் ஏற்கனவே வந்து ஜேஎன்யூவில் வந்து பேராசிரியராக இருந்தார், அங்கே வைஸ் சான்சலராக இருந்தார் அங்கே வந்து. அப்போ அவருடைய செயல்பாடு எப்படி இருந்தது அப்படிங்கிறது, அவர் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய இன்னொரு கிளையாக இருக்கிற விஞ்ஞான் பாரதியினுடைய ஒரு அமைப்பினுடைய பொறுப்பாளராகவும் இருக்கிறார். யூஜிசி அமைப்பில் இருக்கிற ஒருத்தர் ஆர்எஸ்எஸ்னுடைய இன்னொரு அமைப்பாக இருக்கக்கூடிய விஞ்ஞான் பாரதியில் அவர் பொறுப்பில் இருக்கிறார். அப்படிப்பட்டவர் ஏற்கனவே ஜேஎன்யூவில் எப்படி இருந்தார், கன்னியாகுமார் போன்றவர்கள் அல்லது வந்து உமர் காலித் போன்றவர்கள் அவர்கள் வந்து சம்பந்தமே இல்லாமல் அப்சல் குருக்கு இவங்களாம் ஆதரவு தெரிவித்தாங்க அப்படிங்கிற ஒரு பொய்யான கட்டமைப்பை உருவாக்கி அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தாங்க. இப்படிப்பட்டவர் தான் யூஜிசிக்கு சேர்மனாக இருக்கிறார். அப்போ தன்னாட்சி பெற்ற நிறுவனம் அப்படிங்கிறது இப்போ எப்படி வந்து என்ஐஏங்கிறது ஒரு தன்னாட்சி பெற்ற நிறுவனம், அதே போல் வந்து இடி எப்படி தன்னாட்சி பெற்ற நிறுவனம், இது எல்லாம் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி எப்படி கூலிப்படையலாக மாற்றியிருக்கோ அதுபோல் யூஜிசி ஆர்எஸ்எஸ்னுடைய செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு கூலிப்படையாக தான் அது மாற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு உதாரணம். கொஞ்சம் அமைதியா இருங்க மிஸ்டர், கொஞ்சம் அமைதியா இருங்க, பேசுறேன், கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் ஒன்னா சொல்றேன், நான் சேலஞ்ச் பண்றேன், நீங்க வழக்கு போடுங்க, நீங்க வழக்கறிஞர், நீங்க வழக்கு போடுங்க. நான் ஒன்னா சொல்றேன், நான் கூலிப்படை தாங்க, கூலிப்படை தான் நான் 1000 முறை சொல்லுவேன்.
1000 முறை சொல்றேன். கூலிப்படை எதிரானது 1000 முறை சொல்றேன். ஆதாரத்தை சொல்றேன். அத தவிர்த்துட்டு பேசுவோம். அத தவிர்த்துட்டு பேசுவோம். ரெண்டு பேருக்கு சொல்றேன். அத தவிர்த்துட்டு சார் அடுத்து இந்திய அரசியல் சாசனத்தை ஏத்துக்கிட்டவங்க நான் சொல்லிட்டேன் சார் அவர் பாயிண்ட் பேசுங்க. இல்லன்னா நான் வெளியேறிடுவேன். இன்னும் ரொம்ப நான் இதுல இன்னும் கூடுதலா என்ன சொல்ல வரேன்னா, இந்த அகாடமி இல்லாத ஆட்களை வந்து இதில் வந்து கொண்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமாக இந்த வரைவு அறிக்கையில் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதாவது வந்து அகாடமியில் இப்போ பேராசிரியர்களாக இருக்கலாம், இல்லை கல்வித்துறையில் இருக்கிறவங்க இல்லாத ஆட்கள் அப்படின்னா அவங்க சாமியாராக கூட இருப்பாங்க. அவர் சொல்கிறாரு அறிவாளிகள் அவங்க அங்கே இருக்க மாட்டாங்களான்னு கேட்டால், சுந்தர் பிச்சை மாதிரி ஒருத்தர் வந்தால் என்ன உங்களுக்கு இல்லை அதுதான் கேட்குறேன். அதான் புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா, பார்ப்பனர்கள் வந்து படிப்பாளிகளாக இருக்கலாம் ஆனால் அறிவாளிகள் இல்லைன்றாரு. நான் இந்த இடத்துல இருந்து பார்க்க வேண்டிய அம்பேத்கருடைய கோணத்தை இதிலிருந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. இவர்கள் வந்து என்னென்னா சாமியாரை கொண்டு வந்து நிறுத்தி உள்ளே கொண்டு வருவாங்க. நீங்கள் யாரை கொண்டு, நீ அகாடமியில் இருக்கிற ஆட்கள் மிகச்சிறந்த ஆட்கள் இங்கே இருக்கிறாங்க, அவர்களை வந்து அப்புறப்படுத்திட்டு ஆர்எஸ்எஸ் பின்புலத்தில் இருக்கிறவங்க அல்லது வந்து அந்த மாதிரி சாமியாராக இருக்கிறவங்க நாங்களாம் படிச்சிருக்கிறோம் பாருங்கள் அப்படிங்கிற இடத்துல மோகன் பகவத் மாதிரியால் நாங்கள் படிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் அவங்கள வந்து இந்த அகாடமிகளை கொண்டு வர்றது அப்படிங்கிறது இருக்குது. இது வந்து ஏற்கனவே சூரப்பா மாதிரி ஆர்எஸ்எஸ் ஆட்களை வந்து இங்கே போட்டதுனால, அண்ணா யூனிவர்சிட்டியில் போட்டதுனால தான் அங்கே ஊழல் இருந்துச்சா இல்லையா, நியமனம் பண்ணது தொடர்பாக ஊழல் குற்றச்சாட்டு இருந்துச்சா, எழுந்ததா இல்லையா, அது குறித்து வந்து வழக்கு இருக்கா இல்லையா, எத்தனை பேர் அது குறித்து பேசினாங்க. அப்போ இந்த கல்வித்துறையவே வந்து ஏற்கனவே நீட் மூலமாக வந்து மருத்துவத்துறைக்கு எதிராக வந்து நீட்டை கொண்டு வந்தாங்க. இப்போ அதுக்கப்புறம் வந்து இந்த விஸ்வகர்மா திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இப்போ ஒன்றுன்னா வந்து கல்வியில் வந்து இவர்கள் படிப்பதன் மூலமாக எஸ்சி எஸ்டி ஓபிசி சமுதாயத்தினர்கள் படிக்கிறாங்க, அதிகமாக படிக்கிறாங்க, படித்து அவர்கள் வந்து கல்வியில் பெரிய அளவில் வர்றாங்க அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து இவர்கள் வந்து இந்த கல்வியை வந்து நீர்த்து போக செய்வதற்காக இவர்கள் இதை கொண்டு வர்றாங்க. இந்த வரைவு அறிக்கையே வந்து ஒட்டுமொத்தமாக வந்து மாநில உரிமை வேந்தர் அப்படிங்கிறது வந்து முதலமைச்சர் தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஏற்கனவே பஞ்சாபில் போடப்பட்ட வழக்கு இருக்குது, தீர்மானம் போட்டாங்க. அன்னைக்கு அந்த கவர்னர் வந்து சில மாநிலங்களில் வந்து வேந்தராக முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஷயம் நடைமுறைகள் இருக்குல்ல. அதான் பன்வாரிலால் வந்து இப்போ பஞ்சாபில் வந்து அது கொண்டு வந்தாங்க. அதை வந்து இப்போ குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிட்டு இப்போ பெண்டிங்கில் வச்சுருக்கிறாங்க. கேரளாவில் வந்து அது குறித்த வந்து விவாதம் இருக்குது. அதே போல் குஜராத்தில் இருக்குது. ஏன் இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இந்த வேந்தர் அப்படிங்கிறது மாநில முதல்வர் தான் இருக்கணும். அவர் வந்து 2 வருஷமும் 3 வருஷமும் இருக்க போகிறாங்கங்க. யார் இந்த ஆளுநருங்கிறவர் 2 வருஷம் 3 வருஷம் இருப்பாங்க, அவங்க தான் இருக்குது. ஆனால் இந்த மண்ணுடைய அரசியல், இந்த மக்களுடைய அரசியல், இவர்களுடைய கல்வி, இந்த பொருளாதாரம், இந்த அரசியல் எல்லாமே வந்து அந்தந்த மாநிலத்துக்கு உரிமையானது, மாநிலத்துக்கு சொந்தமானது. புதுசாக வெளியிலேருந்து வர்றவங்களுக்கு அது ஒன்றும் தெரியாது. இங்கே என்ன பேசணும் என்ன அப்படிங்கிறது என்ன தெரியாது. இப்போ வந்து ஆளுநர் இங்கே ஆர்.என். ரவி இருக்கிறாரு, அவர் என்ன என்ன பேசுகிறாரு, அது இங்கே தமிழ்நாடு அப்படிங்கிறது தமிழகம் மாற்றுறாரு. அப்போ அடிப்படையில் ஒரு மாநிலத்துக்கான அந்த அடையாளத்தை அவங்க நீர்த்து போக செய்ய வைக்கிறாங்க. அதை வந்து முற்றிலுமாக அழிக்க முயற்சி செய்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது கல்வியை வந்து இவங்க வந்து ஒட்டுமொத்தமாக வந்து அப்புறப்படுத்தணும், இந்த கல்வியை வந்து கையகப்படுத்திக்கணும். அவர்கள் நினைப்பது மாதிரியான ஒரு செயல் திட்டத்தை, காவி மயமாதல் செயல் திட்டத்தை அவங்க கொண்டு வர முயற்சி செய்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த வரைவு அறிக்கை வந்திருக்கே ஒழிய முழுக்க இது மாநில உரிமைகளுக்கு எதிரானது. அப்போ மாநில உரிமைகளுக்கு எதிரான செயல் திட்டத்தை அவங்க முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு இருக்குது. இது முற்றிலுமாக சீரழிக்கின்ற ஒரு முறை. இதை வந்து சீர்திருத்தம் சொல்கிறது அப்படிங்கிறது அபத்தம். திரு ராம்கி, ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அந்த மாநிலத்தினுடைய மக்களின் மனநிலை தெரியும், அந்த கல்வியில என்ன அளவுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்கிற விஷயங்கள் தெரியும். குறைந்தபட்ச காலம் ஒரு மாநிலத்தில் வந்து ஒரு நாமினல் ஹெட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆளுநருக்கோ அவருடைய விருப்பத்திற்கு தகுந்தாற் போல செலக்ட் பண்ணப்படக்கூடிய அகாடமிக் தாண்டி செலக்ட் பண்ணப்பட போகக்கூடிய விசிக்கோ இந்த கல்வி முறையை பற்றியோ மக்கள் பற்றிய அக்கறையோ எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. இன்னொன்று, இந்த மாநிலம் வெற்றிகரமாக கடைபிடித்த அந்த இடஒதுக்கீட்டு கொள்கை மீது வீசப்படக்கூடிய கல்லாகவும் இது அமைஞ்சு போயிடும் அப்படிங்கிற ஒரு அச்சத்தையும் வைக்கிறாங்க. இல்லை, இது வந்து மாநில அரசினோட பங்களிப்பு இல்லாமல் இதையே செய்ய முடியாது. மத்திய அரசு ஏஜென்சியே வந்து இங்கே மாநில அரசோட ஒத்துழைப்பு இல்லாமல் செய்ய முடியாதும் போது இது கல்வி கன்கரன்ஸ் லிஸ்ட்டில் இருக்கிறது. அதனால் வந்து இது மாநில அரசுடைய ரோல் இல்லைன்னா அதை வந்து ஒதுக்கி விட்டு எதுவுமே செய்ய முடியாது. இது நிச்சயமாக இப்போ அந்த டிராஃப்ட் வெர்ஷன் கொடுத்துருக்கு, ஃபைனல் வெர்ஷனுக்கு வந்து இதுதான் நம்ம முதல்ல சரி பண்ணி ஆகணும். இதை குறைந்தபட்சம் எல்லா மாநில முதல்வரும் பேசணும். இல்லைனா மத்திய அரசில் ஒரு ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸான இருக்கிறவங்க திரு சந்திரபாபு நாயுடு ஆகட்டும், திரு நிதிஷ்குமார் இவங்களோட பேசி உடனடியாக இதை ஸ்டாப் பண்ண. இல்லைனா இது வந்து ரொம்ப முக்கியமான இது பிரேக் த்ரூ. இது வந்து நம்ம இதை சரி பண்ணியே ஆக வேண்டும். இதை தவிர மற்ற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் ஒட்டுமொத்தமாக விஷயம் வந்து நியமனங்கள் தான். இந்த நியமனங்களில் வந்து
அகடமிக் தகுதி மட்டும்தான் அப்படின்னு யாரும் அதை எடுத்துக்கிறதுக்கு அருள். நம்ம எல்லாம் சொல்கிறோம் அவங்க இத்தனை வருஷம் இருந்தாங்க, ரொம்ப பெரிய அந்த துறை வல்லுநர் அப்படிலாம் இருந்தால் கூட அவர்களை துணைவேந்தர் ஆக்குறதுல சரியாக இருக்காதுன்னு பல்வேறு கமிட்டிகள் சொல்லியிருக்கு. ராதாகிருஷ்ணன் கமிட்டி, கோதாரி கமிட்டி எல்லாம் சொல்கிறது என்னென்னா, வெறும் அகடமிக் தகுதி மட்டும் பத்தாது, அவங்களுக்கு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி வேணும், அவங்களோட டிக்னிட்டி இன்டெகிரிட்டிலாம் அதை பற்றிலாம் பேசி கமிட்டி ஏற்கனவே அறிக்கை கொடுத்துருக்கு. அதனால் அது மட்டுமே ஒரு ஸ்கேலாக இருக்காது. அது துணைவேந்தர் மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற ஃபேக்கல்ட்டிஸ் கூட அதை இதை எல்லா மற்ற விஷயங்களையும் கன்சிடர் பண்ணோம். ஏன்னா இன்றைக்கி ஒரே டிபார்ட்மெண்ட், ஒரு மல்டி டிசிப்ளினிங்கிறது இன்றைக்கி தேவைப்படுது. ஒரு துறையில் வல்லுநராக இருந்தால் கூட மற்ற துறையில் என்ன நடக்குதுங்கிற குறைந்தபட்ச அறிவுங்கிறது தேவைப்படுது, எல்லாத்துக்குமே தேவைப்படுது, கல்விக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. ஸோ அதனால் இது நியமனங்கள், இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் நம்ம அசட்டையாக இருந்துடக்கூடாது. இந்த தனி தீர்மானங்கிறது ஒரு நல்ல தொடக்கம். இதோடு நிறுத்தி இல்லாமல் நீங்கள் அடுத்த கட்டம் மற்ற மாநில முதல்வரோட பேசணும். ஏன்னா நம்ம நீதி போராட்டத்துக்கு போக முடியாது. ஏன்னா உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லுது, யூஜிசியோட பரிந்துரைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டுங்கிறது. பல பல்வேறு இடங்கள் அதான் சொல்லியிருக்கு. யூஜிசி ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. ஸோ அதனால் முதல்ல யூஜிசிக்கு அந்த திருத்தங்களை, அந்த டிராஃப்டை ரிவர்ஸ் பண்ணி இந்த சேஞ்சஸ் கொண்டு வரணும். ஏன்னா அதுக்கு தாண்டி நம்ம நீதிமன்றத்துக்கு போக முடியாத சூழல் தான் இன்றைக்கி இருக்கும். அதனால் இதை சரி பண்ண வேண்டும். இதுதான் முக்கியமான விஷயம். இதை தவிர சில நல்ல விஷயங்கள் இருக்குது. அதுதான் நான் சொன்னேன். என்னன்னா இந்த ஆர்பிஎல் முறைசாரா கல்வியை முறைப்படுத்துறதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான் இருக்குது. ஆனால் இது இன்னைக்கு நேரம் என்னன்னா நம்ம இதை பற்றி தான் பேசணும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இன்னும் 1 மாதங்கள் தான் இருக்குது டைமு. ஸோ இதை நம்ம தடுத்து நிறுத்தாவிட்டால் மற்ற விஷயங்கள் நமக்கு எதிராக போய்விடும். இல்லை, இதில் மரியாதைக்குரிய ராம்கி அவர்கள் ஒரு எழுத்தாளர், அவருக்கு புரியாது ஒன்றும் இல்லை. அடிப்படையில் அவர் இந்த மாநில உரிமை தொடர்பாக ஏற்றுக்கொள்கிறார். நீங்கள் அதுதான் மெயினானது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஆனால் அதற்கு உள்ளே இருக்கிற விடயங்கள் இருக்குல்ல, நிறையா நீங்கள் இப்போ இவருடைய ஆளுநருடைய பிரதிநிதி ஒருவர் இருக்கிறாரு, அதே போல் யூஜிசி பிரதிநிதி ஒருத்தர் வர்றாரு, அதே போல் எல்லாருமே அவங்களுடைய பிரதிநிதிகளாக தான் வர்றாங்க. இப்போ மாநில அரசு பற்றி கன்சிடரே பண்ணலை அப்படின்னா என்ன அதிகாரம் இருக்குது? எங்கள் மண்ணில், எங்களுடைய உழைப்பில், எங்களுடைய பொருளாதாரத்தில், எங்களுடைய வளமையில் ஒரு கல்வி நிறுவனத்தை உருவாக்குறோம். ஆனால் உங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னா அது என்ன ரியல் எஸ்டேட் அதுல உடன்படலை. ஆனால் டிஸ்டிங்விஷ்டு பர்சனாலிட்டிஸை உயர் பொறுப்புக்கு வரதை ஏன் தடுக்கல? அதைத்தான் சொல்கிறேன் நான். அதில் என்னன்னா, நீங்கள் அகாடமிஸ் இல்லாத ஆட்கள்லையும் ஆற்றல் மிகுந்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அந்த அளவு தான், அந்த இடத்துல இருந்து தான் ஆர்எஸ்எஸ்னுடைய செயல் திட்டம் இருக்குன்னு சொல்றோம். அவங்க யாரை போட போறாங்க, யாரை சிந்திக்க போறாங்க, அதுதான் ரொம்ப முக்கியமா நான் பாக்குறேன். நீங்க யாரை வேணாலும் சூரப்பா மாதிரி ஆட்கள், இதுக்கு நான் ஒரே ஒரு கேள்வி ராம்கி மாதிரி ஆட்கள், ராம்கி தோழர் நான் கேட்கறது, சூரப்பாக்கு முன்னாடி நிறைய துணைவேந்தர்கள் இருந்தாங்க, யாராவது அந்த மாதிரியான ஊழல் குற்றச்சாட்டு இருந்துச்சுன்னா சொல்லுங்களேன். சூரப்பா ஒருவர் போடப்பட்டார். இல்ல இது ரொம்ப மிக முக்கியமானது. அன்னைக்கு எடப்பாடி அரசுக்கு மீறி, இல்லை எடப்பாடியால் முடியல, அன்னைக்கு அவர் பன்வாரிலால் அதை உடனே அதை போஸ்ட் பண்றாரு. என்ன நடந்தது? எவ்வளவு பேர் வழக்கு, எத்தனை பேர் கொடுத்திருந்தாங்க? 2018 யூஜிசி விதிகள் நமக்கு சாதகமா இல்ல. அப்ப அன்றைய ஆளுநர் வித்யாசாகர் அந்த கமிட்டி, கவர்மெண்ட் மாநில அரசு கொடுத்த பட்டியலை நிராகரித்து விட்டு அது நீதிமன்றத்துக்கு போனது. நீதிமன்றம் அமைத்த கமிட்டி வச்சு தான் அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. அது ஒரு பெரிய ஹிஸ்டரி. இப்போ அதெல்லாமே சரி பண்ணி தான் இப்போ ஒரு புது யூஜிசி ரூல் வருது. நான் நண்பர் கல்வியாளர் கருணா ஒரு கல்வியாளர், அவருக்கு தெரியும். அதாவது எந்த அளவுக்கு ஒரு அகடமிஷியனை மட்டும் இல்லாமல் அவருக்கு மற்ற ஸ்கில்ஸும் வேணுங்கிறது ஒரு ப்ரொஃபஷனலாக தான், ஒரு காமன் மேன், ஒரு ப்ரொஃபஷனல் தான் எதிர்பார்க்குறான். அது எப்படி நீங்கள் பண்ணப்படும், அதுதான் அது வரேன், அந்த பாயிண்ட் வரேன். நீங்க ரிஜிடிட்டிங்கிறத எடுக்கணும்ன்றீங்க. அங்க வர அதுக்கு எடுத்துட்டீங்கன்னா அந்த நெகிழ்வுத்தன்மை ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய அஜெண்டாவை செட் பண்றதுக்கான வாய்ப்பு அமைஞ்சிரும்னு பயப்படுறாங்க. அந்த கவலை காமன் மேன் இருக்கு. நீங்க எப்படி துணைவேந்தர் ஒரு ஆர்எஸ்எஸ் ஷாக்கா இருந்துடக்கூடாது நம்ம எல்லாம் கவலைப்படுற மாதிரி, இன்னொரு பக்கம் இருக்கு, அது வரப்போற துணைவேந்தர் ஒரு டிராவிடியன் ஸ்டாக்காவோ, தமிழ் ஸ்டாக்காவோ, பெங்காலி ஸ்டாக்காவோ இருந்துடக்கூடாதுங்கிற கவலை இருக்குல்ல. நீங்க இப்ப திரும்ப இன்னைக்கு நீங்க எல்லா பல்கலைக்கழகங்களையும் மாணவர்கள் எல்லாரும் படிக்கிறாங்க, எல்லா மாணவர்களும் படிக்கிறாங்க. அது பிராந்திய விஷயம் பார்க்க கூடாது, அங்க ப்ரொஃபஷனல் தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். அவரோட பின்னணி நம்ம பார்க்க கூடாது. இல்ல நீங்க திராவிட மண்ண திராவிடன் ஸ்டாக் இருக்க கூடாதுங்கறதே எவ்வளவு அபத்தம் பாருங்க. எல்லாமே மாறிட்டே. எப்படிங்க நீங்க அதை அப்படியே எப்படிங்க சொல்ல முடியும்? சரி திரு ரவீந்திரநாத், எந்த மண்ணு இந்த மண்ணுல இவங்க இருக்க கூடாதுன்னா என்னங்க அர்த்தம்? அது இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெரிய நிறைய பள்ளிக்கூடத்துக்குள்ள இந்த மாதிரி ஒரு அரசியல் கூடத்திலே இருக்க கூடாது அப்படிங்கறது கல்வியோட பார்வை. எந்த கோட்பாடு இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? திரு ரவீந்திரநாத், உங்களுடைய இறுதி பார்வை. கவிதாசன் அவர்களும் நாலந்தா பல்கலை பற்றி சொன்னார். நாலந்தா பல்கலைக்கழகமே பிராமணிய சக்தியானது கொளுத்தப்பட்டது, தீக்கிரைக்காகப்பட்டது. அதில் அரசியல் இருக்குது. ஏன்னா இந்தியாவில் பிராமணிய மேலாதிக்கம் இருக்கிறது தான் ஒரு நோக்கம். அப்போ அன்றைய காலகட்டத்தில் ஒரு முற்போக்கான அறிவியல் கல்வியை சர்வதேச புகழ்கிட்ட நாலந்தா பல்கலை வழங்கியது. அதை தீக்கிரைக்க ஆக்கினார்கள்.
அதே போல ஸ்காலர்ஸ் எல்லாம் நிறைய படிச்சிட்டு இருந்தாங்க. ஆமா, ஓகே. அதே போலவே தான் இன்றைக்கு வந்து பல்கலைக்கழகங்களை வந்து அவங்க மாற்றுறது முயற்சி பண்றாங்க. எனவே இன்றைக்கு வந்து திரும்ப அவர் பேசுகிறப்ப கவிதாசன் வந்து புதிய கல்விக் கொள்கைன்னு சொல்றாரு. புதிய கல்விக் கொள்கை அல்ல, தேசிய கல்விக் கொள்கை. தேசியம் என்கின்ற பொழுது இங்கே வந்து அரசியல் வந்துச்சு. ஒரே தேசம் அப்படிங்கிற அரசியல் வந்துருச்சு. அவை ஒரே தேசம் ஒரே கல்விக் கொள்கை அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. அப்போ தேசிய கல்விக் கொள்கை என்பது கல்வியை காவிமயமாக்குவது, கார்ப்பரேட் மயமாக்குவது, மையமாக்குவது தான். இப்போ அதற்கேற்ப தான் ஒவ்வொரு மாற்றங்களாக செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து இதை வந்து வெறும் மாநில உரிமை பாதிக்கப்படுது, கூட்டாட்சி கோட்பாட்டுக்கு எதிராக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஆனால் அப்படி மட்டுமே சுருக்கி பார்க்கக்கூடாது. இது மிகப்பெரிய ஆபத்து இருக்கு. பிஜேபிக்கு RSSக்கு மொழிவாரி மாநிலங்கள் ஏற்படுத்தல அவங்களுக்கு வந்து உடன்பாடே கிடையாது. அவங்க இந்தியாவில் ஜோனலாக பிரிக்கிற நோக்கம். எனவே அந்த அடிப்படையில் தான் அவங்க வந்து மாநிலங்களுடைய அதிகாரத்திலிருந்து கல்வியை பிரிக்கிறாங்க, கல்வி நிலையங்களை பிரிக்கிறாங்க. புரட்சி கவிதாசன், சுருக்கமா உங்களுடைய பார்வை. இல்ல, இது தமிழ் மண்ணா திராவிட மண்ணா அப்படிங்கிறது ஒரு பெரிய நீண்ட சர்ச்சை போயிட்டு இருக்கு. அதுதான் இதுதான் அது அப்படிங்கிற வடிவில் கணக்கெல்லாம் நம்ம பேச முடியாது. தமிழ்நாட்டுல தமிழருடைய பண்பாடு, கலாச்சாரம், வரலாறு, தொன்மம், விழுமியங்கள் நிலைநிறுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னா மகிழ்ச்சி. ஐ ஆம் ஏ தமிழன் ஸ்டாக் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. திராவிடன் ஸ்டாக்னு சொல்லி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம மலையாளிகளுக்கும் தெலுங்கர்களுக்கும் கன்னடர்களுக்கும் தமிழ்நாட்டை வேட்டக்காடாக்கிய இந்த திராவிட சித்தாந்தம் தான் தமிழ்நாட்டுக்கு ஆபத்தானது. அதனால தயவு செய்து அதை கைவிடுங்க. குஜராத்தில் வரலாமா? அமித்ஷா போன்ற, மோடி போன்ற அறுபது ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகமும் அதிமுகவும் தான் இங்க மாற்றி மாற்றி ஆட்சி செய்கிறது. 60 ஆண்டு காலத்துல ஒரு சூரப்பாவை கொண்டு வந்து இங்கே அண்ணா பல்கலைக்கழகத்தில் நாங்கள் 2 பேரும் வைக்கல. அதை செய்தது வந்து கவர்னர் தான், பாஜக தான். இன்னைக்கு பார்லிமெண்ட்ல ஒரு சட்டம் கொண்டு வரும்போது கூட எதிர்க்கட்சிகளுடைய உறுப்பினர்கள் குரலுக்கு பெரிய மரியாதை இல்லை. அப்படி இருக்கும்போது யுஜிசி போன்றவர்கள் யாரையும் கேட்காம தன்னியல்பாக தன்னிச்சையாக ஒரு டிராப்டை கொண்டு வராங்க. இன்னைக்கு அதை கண்டித்து தீர்மானம் போட்டிருக்கிறோம். இன்னைக்கு பிஜேபி வந்து மெஜாரிட்டி அரசு கிடையாது, மைனாரிட்டி அரசு. அதை அவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ரெகுலேஷன்ஸ் ரெக்கமெண்டேஷனை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அது வந்து கோர்ட்ல சேலஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லி இல்ல, அது தவறு. அது தவறு. கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கும் பொழுது நம்மளுடைய பங்களிப்பு இல்லாம அவங்க கொண்டு வர முடியாது. நாங்கள் நிச்சயமாக தமிழ்நாடு முதலமைச்சர் உச்சநீதிமன்றம் செல்வார். தமிழ்நாட்டுக்காக, அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்காக இந்த மாநில உரிமையை தமிழ்நாட்டு முதலமைச்சர் வென்று கொடுப்பார். நன்றி. பங்கு கொண்ட விருந்தினர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.